சரவணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஜிஷ்ணு அப்படியே அமைதியாக நின்றார். அவரது அமைதியை சரவணன் பார்த்தான். பின்பு, நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு அவரிடம் தனது செல்போனை காண்பித்தான். அதில் ஹர்ஷித்தின் லைவ் பிரஸ் மீட்டிங் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் அவன் பிரஸ் மீட்டிங்கில் அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு அங்கிருந்த ஒரு பில்டிங்கிற்குள் சென்று 18வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான். அந்த வீடியோவை பார்த்ததும் விஷ்ணுவின் முகம் கருத்து போனது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தார். இந்த வீடியோ உண்மையா? ஹர்ஷித் இறந்துட்டானா என்று கேட்டார். உடனே சரவணன், இது ஒன்னும் யாரோ எடுத்த ஃபேக் வீடியோ கிடையாது, லைவ் டெலிகாஸ்ட், சோ இது உண்மைதான் என்று சொன்னான். அதை கேட்ட ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் அவர் அப்படியே அமைதியாக நின்றார். அவரது அமைதியை சரவணன் கவனித்தான். பின்பு, என்ன அங்கிள், ரொம்ப சோகமா இருக்கீங்களா என்று கேட்டான். உடனே ஜிஷ்ணு, இல்ல, நான் எதுக்கு கவலைப்பட போறேன், அவ இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மனிதனா பிறந்தா ஒரு நாள் இறந்து போறதும் வாழ்க்கையில திரும்ப வராம போறதும் சகஜம்தானே என்று சொன்னார். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்கிட்ட ஏதோ பேச வந்தீங்கல்ல, அது என்ன என்று கேட்டான். உடனே ஜிஷ்ணு, இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நான் அவனை விட்டுடுன்னு சொல்ல வரல, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனையை கொடுன்னு தான் சொல்ல வந்தேன் என்று அப்படியே பேச்சை மாற்றி பேசினார். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், அப்படியா, சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் என்ன தேடி வந்தாலும் வரலாம். அப்படியே வந்தா அவன் இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க என் பக்கம் தானே பேசுவீங்க என்று கேட்டான். சரவணன் அப்படி கேட்டதும் அவரது கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தார். பின்பு, கண்டிப்பா நான் இல்ல, என்னோட மொத்த ஃபேமிலியும் உனக்கு சப்போர்ட் பண்ணும் என்று சொன்னார். ஓகே அங்கிள், கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் நீங்க நேரில் வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்றேன் என்று சொன்னான். ஜிஷ்ணுவின் மனத்திற்குள் பெரிய அலை அடித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை அவர் நேரில் வந்து அவனிடம் பேசினால் நிச்சயம் அவருக்காகவாவது ஹர்ஷித்தை விட்டு விடுவான் என்று நினைத்திருந்தார். ஆனால் அவருக்கு இப்படி அவன் தற்கொலை செய்து கொள்ளும் வீடியோவை காண்பிப்பான் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. சரவணன் மீது அவருக்கு அளவில்லாத கோபம் வந்தது. ஆனால் அதை எதையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக நின்றார். அதை பார்த்த சரவணன், அங்கிள், அப்புறம் அந்த மீட்டிங்ல முக்கியமா சைக்காலஜி பத்தி உங்க ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எல்லாரும் இந்த ஹர்ஷித் மாதிரியே ரொம்ப புவர் மைண்டடா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் தற்கொலை பண்ணாலும் பண்ணிக்குவாங்க என்று அவன் மிரட்டுவது போல் சொன்னான். அவன் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் குறி வைக்கிறான் என்பதை நன்றாக புரிந்து கொண்ட ஜிஷ்ணு தனது கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு அவனை பார்த்தார். இல்ல, என்னோட ஃபேமிலியில இவன் மட்டும்தான் லோ மென்டாலிட்டி உள்ளவன், மத்த எல்லாரும் ஸ்ட்ராங் தான், அவங்கள எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கு நின்று கொண்டிருந்த அவரது காரில் ஏற அந்த கார் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டது. ஹர்ஷித் தற்கொலை செய்து கொண்ட வீடியோ சற்று நேரத்தில் சிட்டாடல் முழுவதும் பரவியது. ஹாஸ்பிட்டலில் ஈஸ்வரியுடன் ஜெஸ்ஸி பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது யதார்த்தமாக அவளது செல்போனை பார்க்க அதில் அந்த வீடியோ வந்தது. அதை பார்த்ததும் அவளது முகம் சுருங்கி போனது. தனது மனதிற்குள்ளேயே தாரிகாவை திட்ட ஆரம்பித்தாள். அப்படின்னா தாரிகா இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சா? மறுபடியும் அவளுக்கு ரக்கம் அழிச்சிடுமே. இவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து அவ வெளியில வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே என்று தனக்குள் அவளை திட்டிக் கொண்டே அந்த வீடியோவை பார்த்தாள். தனது அறையில் இருந்த தாரிகாவும் அந்த வீடியோவை பார்த்தாள். பின்பு தனது கண்களை இறுக மூடிக்கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளது மனதிற்குள் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் பரவியது. ஒரு வழியாக தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று நிரூபணமானது அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தாலும் அது சரவணனால் தான் நடந்தது என்று நினைக்கையில் அவளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னை சரவணன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையும் அவளுக்குள் பிறந்தது. உடனே அங்கிருந்த தனது திங்ஸை எடுத்துக்கொண்டு அவள் இதற்கு முன்பு வாழ்ந்த ஆர்டினரி வாழ்க்கையை சரவணனுடன் வாழ வேண்டும் என்று அங்கிருந்து கிளம்பினாள். ஹர்ஷித்தின் தற்கொலை வீடியோவை பார்த்த ஹர்ஷவர்தனும் அவரது மனைவியும் அப்படியே நிலை குலைந்து அங்கிருந்த தரையில் விழுந்தார்கள். ஹர்ஷவர்தனின் மனைவியோ, என்னங்க இதெல்லாம் பொய் தானே, யாரோ சும்மா தானே சொல்றாங்க,
நம்ம புள்ள கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டான். அவன் ஸ்பெஷல் ஆர்மி போர்ஸ்ல வேலை பார்த்தவன். அவன் இப்படி எப்படி ஒரு கோழத்தனமான முடிவெடுப்பான்? நிச்சயம் பிள்ளைய யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க என்று சொல்லி அழுதார். ஹர்ஷவர்தனோ என்ன செய்வது என்று எதுவும் புரியாமல் நின்றார். இறுதியாக அவன் அந்த அறையை விட்டு வெளியேறும் பொழுது கூட அவர் அங்கிருந்து அவனை போக வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்தார். ஆனால் அவன்தான் கேட்காமல் சென்றான். அதை நினைக்கையில் அவருக்கு இன்னும் அழுகை வந்தது. அவன் மட்டும் கீழே போகாம இருந்திருந்தா கண்டிப்பா இவங்க கிட்ட மாட்டியிருக்க மாட்டான். அவனோட உயிரும் போயிருக்காது என்று நினைத்து பார்த்தவரின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. பின்பு, ஹர்ஷித், ஏண்டா இப்படி பண்ண என்று சொல்லிக்கொண்டு கத்தினார். அவர் அழுவதை பார்த்ததும் அவரது மனைவியும் அவருடன் சேர்ந்து அழுதார். பின்பு, என்ன ஆனாலும் சரி, அந்த சரவணனை மட்டும் நம்ம உயிரோட விடவே கூடாது. நம்ம புள்ள எப்படி நமக்கு இல்லையோ அதே மாதிரி அவன் அந்த ஈஸ்வரிக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்போது ஹர்ஷவர்தனின் செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்த்தவர் ஏதோ அன்னோன் நம்பரிலிருந்து கால் வர அட்டென்ட் செய்து கேட்டார். எதிர் திசையிலிருந்து போலீஸ் ஆபீசர் பேசினார். சார், உங்க பிள்ளையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அவராக தான் தற்கொலை பண்ணியிருக்காரு. அவரு ஆர்மி ஃபோர்ஸ்ல வேலை பார்த்தவர். சொந்த நாட்டை அவமானப்படுத்தினா என்ன தண்டனை கிடைக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அது தெரிஞ்சதுனால கூட அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். நீங்க வந்து அவரோட உடம்ப வாங்கிக்கங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். போன் பேசி முடித்ததும் ஹர்ஷவர்தன் வேகமாக அங்கிருந்து கிளம்பினார். அதை அவரது மனைவி பார்த்தார். பின்பு, என்னங்க, எங்க போறீங்க என்று கேட்டார். நான் இப்பவே கடக்கோவுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அடிபட்ட அனைவரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்க சரவணன் அங்குதான் இருந்தான். ஹரிஷை டாக்டர் பரிசோதித்தார். பின்பு, இந்த காயம் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியல, ஆனா அடிச்சவங்க ரொம்ப மோசமானவங்கள தான் இருக்கணும். ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அங்கிருந்த மற்றவர்களை விட மோகித்திற்கு தான் அடி பலமாக இருந்தது. 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான். தாரிகா தான் அவனை நன்றாக பார்த்து கொண்டாள். தாரிகாவும் சரவணனும் வாசலில் நின்று கொண்டிருக்க திடீரென்று மோகித்தின் அறைக்குள் இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. நீங்க யாரும் என்னை பார்த்து இறக்கப்பட வேண்டாம். என்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். ஃபீனிக்ஸ் ஃபேமிலி ஏற்கனவே டாப்ல தான் இருக்கு. இதுல புதுசா நான் என்ன செஞ்சு அந்த ஃபேமிலியை டாப்ல கொண்டுட்டு போயிட போறேன். என்னை விட்டுருங்க, நான் அந்த ஃபேமிலிக்கு வரல என்று சொல்லி கத்திக் கொண்டிருந்தான். மோகித் மிகவும் பொறுமைசாலி. அவன் பொறுமை இழந்து காண்பது மிகவும் அரிது. அவனுக்கு பொறுமை இல்லை என்றால் இந்நேரம் இப்படி ஒருவரை காதலித்து பின்தொடர்ந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போது அவன் பொறுமையின்றி கத்துகிறான். சரவணனுக்கு மோகித்தின் நிலைமை மிகவும் நன்றாய் புரிந்தது. ஆனால் அதனுள்ளே தலையிட வேண்டாம் என ஒதுங்கிவிட்டான். அவன் அங்கிருந்து நகர பார்க்க ஜோயோ அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு நகரும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை. என்னோட பொறுமைய நீ ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. உன்னால பிராங்க்லின் குடும்பம் எவ்வளவு இழப்பை சந்திச்சிருக்குன்னு தெரியுமா என்று சரவணனுக்கு பழக்கப்பட்ட ஒரு குரல் ஒலித்தது. அதனை யார் என்று கண்டுகொண்டான் சரவணா. அப்படி என்ன பெரிய இழப்பை பார்த்துட்டீங்க என கடுப்பாகவே கேட்டான் மோகித். 1000 கோடி கணக்குல இழந்திருக்கும். அதில் எள்ளலாக சிரித்தான் மோகித். 1000 கோடியா? உங்களால நான் எவ்வளவு இழந்திருக்கேன்னு தெரியுமா? நீ என்ன பெருசா இழந்திருக்க போற என அவர் சாதாரணமாய் கேட்டார். நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணையே இழந்துட்டேன். நீங்க மட்டும் நடுவுல வராம இருந்திருந்தா இந்நேரம் நான் அவ கூட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன் என்று பொறுக்க முடியாமல் மோகித் கத்திட சரவணனுக்கு பட்டென்று சிரிப்பு வந்தது. என அவர் மோகித் மீது அதீத ஆத்திரம் கொண்டார். ஒரு நொடி தன்னை சமன்படுத்திக் கொண்டவர் மோகித் பக்கம் திரும்பி, வீணா போனவனே, உன்னெல்லாம் நீ எங்க இருந்தாலுமே உன்னால நிம்மதியா வாழ முடியாது என்று திட்டினார். எனக்கு இப்ப வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து 1000 100 நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். என்னால ஏன் நிம்மதியா வாழ முடியாது? என்னால ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு மத்ததை பத்தி கவலையே இல்லை. என் வாழ்க்கை நான் எப்படியோ வாழ்ந்துக்கிறேன் என்று திமிராக கூறினான் மோகித். உன்னெல்லாம் என்ற அந்த பெரியவரின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆழமாய் மூச்சை வெளியிட்டவர், உன்னால இப்படியே இந்த ஊர்ல பழைக்க முடியும் நினைக்கிறியா? சரவணனை தெரிஞ்சிருச்சுன்னா நீ ரொம்ப பெரிய ஆளா? சரவணனை என் பக்கமும் என்னால இழுத்துக்க முடியும். அப்படி வந்தா சரவண உன்னை கண்டுக்கவே மாட்டான். நீ ஊதாரித்தனமா கேங்கோட கத்திக்கிட்டு இருக்கிறதால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சில வருஷம் கழிச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு வந்து நிக்காத. நின்னு வெயி எட்டி மிதிப்ப.
அப்ப வந்து அப்பா மகன் பாசத்தை என்கிட்ட பாடிட்டு இருக்காத என்று கடுகடுத்தார். இதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்தான் சரவணா. திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பேர் இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு தான் ஆசை கொள்வர். அது போலதான் மோகித்தின் நிலைமையும் இங்கிருக்கிறது. மோகித் குடும்ப சொத்துக்களையும் குடும்பத்தையும் மொத்தமாய் விட்டுவிட்டு ஒரு பெண்ணிற்காக இங்கு ஓடி வந்து விட்டான். அவனால் அவர்கள் குடும்பத்திற்கு 1000 கோடி கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. மோகித்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றதும் சரவணா அங்கிருந்து வெளியே சேரில் அமர்ந்து கொண்டான். அவன் சிகரெட் பிடிக்க நினைக்க நேராக அவனிடம் வந்தாள் ஜாய். அவள் முகமே இன்று சரியில்லை. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரியே இருக்க என்று அவள் மனதில் எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாள் என அறிந்தவன் போல் கேட்டான் சரவணா. காரணம் அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவனிடம் பேசுவது மனம் சற்று இலகுவாக இருப்பது போல உணர்ந்தாள். ஆரம்பத்தில் இருவரும் எலியும் பூனையுமாக முட்டி கொண்டாலும் இப்போது அவனிடம் ஒரு நல்ல நட்புணர்வு அவளுக்கு மலர்ந்துள்ளது. அதெல்லாம் பெருசா ஒன்னும் இல்ல, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல என்று புரியாமல் கூறினாள் ஜாய். சரவணனுக்கு லேசாய் சிரிப்பு வந்தது. உன் அப்பா இங்க வந்திருக்காருல, போய் அவரை பாரு என்றான். அவர்தான் நான் டெய்லியும் பாக்குறனே, இப்ப பார்த்து என்ன பண்ண போற என்று தலையை திருப்பிக் கொண்டாள். அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. அவள் ஏதோ வருத்தத்தில் இருக்கிறாள் என்று மட்டும் கண்டு கொண்டான் சரவணா. அதனால் அவன் அமைதியாக இருக்க சற்று நேரத்திலேயே அவன் புறம் திரும்பியவள், என் அண்ணா ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி உனக்கு தோணுதா என்று கேட்டாள். ஆமா, உன் அண்ணன் ரொம்ப ஓவரா பண்றான். அதுவும் இவ்வளவு பணத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இப்படி கிடக்குறா என சற்று கடுப்புடனை கூறினான் சரவணா. அதில் ஜாய் கண்களை சுழற்றினாள். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். பணம் மட்டுமே தான் வாழ்க்கைன்னு இல்லை, அது இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு இல்லை. உன் அண்ணனை பாரு, உன் அண்ணனோட எண்ணமே வேற. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது என யோசனையாக நிறுத்தினான். என்னது? உன் அண்ணனுக்கு அப்படி ஒரு பொண்ணுதான் வேணுமா என்ன? அதுக்காக ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு வந்தா என குழப்பமாகவே கேட்டான். ஜாய் அமைதியாக சரவணன் அருகே அமர்ந்திருந்தாள். அவனை விட அவளுக்கு வயது கம்மி என்றாலும் அவனுக்கு சளைத்தவள் இல்லை. அவள் வளர்ந்த விதம் அப்படி அவளை ஆக்கியது. நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு பணம் மேலதான் இஷ்டம். ஆனா என் அண்ணா அவ ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிட்டா. என் அண்ணா அவ மேல உயிரிய வச்சிருக்கான். அதுவும் அவ எப்ப அவனை ரிஜெக்ட் பண்ணினாலோ அப்பையில இருந்து அவ மேல பைத்தியம் ஆயிட்டான் என பெருமூச்சுடன் கூறினாள். புரிஞ்சுது என தலையசைத்தான் சரவணா. காதல் ஒருவனை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வருவதுதான் காதல். அப்படித்தான் மோகித்தும் அவள் பின்னே சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் அவளோ தெளிவாய் அவனிடம் தன் வாழ்வு வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது என்ற நினைப்புடன் அவனை மறுத்துவிட்டாள். சொல்லப்போனா என்னோட அண்ணா ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணினான்னா அவனுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனையே கல்யாணம்தான். அவன் இஷ்டத்துக்கு அவனால அதை கூட பண்ண முடியாது என்று கூறி சற்று நேரம் அமைதியாய் இருந்த ஜாய் மேலும், எல்லாருமே பழி வாங்க நினைப்பாங்க. ஆனா அது பணத்தை வச்சு மட்டும்தான் வாங்கணும்னு இல்ல, பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை வச்சு அவங்க என்னதான் பண்ண போறாங்க? எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க? சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. ஆனா பணத்து மேல வர மோகம் எங்க சந்தோஷமா வாழ விடுது என்று கேட்டாள். அதில் அமைதியானான் சரவணா. அவனுக்கு பின்னால் ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டுகிறான் என்று அவளுக்கு தெரியாது. அதனை அவள் கேட்கவும் விரும்பவில்லை. ஏனென்றால் சரவணனையும் பீனிக்ஸ் குடும்பத்தையும் அவள் மதிக்கிறாள். இரண்டுமே அவளுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். கன்னத்தில் கையை வைத்து சரவணனை ஆழமாய் பார்த்தாள். திடீரென்று அவளுக்குள் ஒரு குற்ற உணர்வு தோன்றியது. ஒருவேளை அவள் மட்டும் எலினாவை அன்று பாருக்கு வர சொல்லாமல் இருந்திருந்தால் என்று சரவணனின் நிலை இப்படி இருந்திருக்காது என்று நினைத்தாள். அதே நேரம் எலினாவும் சரவணன் பின்னால் இன்று சுற்றி இருக்க மாட்டாள். ஒரு வகையில் தாரிகா, சரவணா, எலினா மூவரின் வாழ்க்கையையும் தாம் சிக்கலில் விட்டோமோ என்று நினைத்தாள். அவனிடம் மன்னிப்பு கேட்க நினைத்து பேசத் தொடங்க அதற்குள் சரவணன் எழுந்து நின்றான். வாசலில் யாரோ வரும் அரவம் கேட்டது. நிறைய பெயர்கள் வந்தார்கள். எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் நூற்றுக்கணக்கானோர் வாசலில் வந்தார்கள். இதை பார்த்து சரவணன் ஒரு நொடி திகைத்தான். அவர்கள் அனைவருமே யூனிஃபார்ம் அணிந்திருந்தார்கள். அனைவருமே ராயர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதுவும் இல்லாமல் அவர்கள் எல்லாம் சிட்டாடல் பேஷனை சேர்ந்தவர்கள். சரவணனுக்கும் ராயர் குடும்பத்திற்கும் இடையே நடந்த பிரச்சனையினால்
கேபிட்டல் சிட்டி இன்னும் மீளாமல் இருக்கிறது. ராயர் குடும்பமே அழிவின் விளிம்பிற்கு சென்றது. இம்மாதிரியான நேரத்தில் ராயர் குடும்பத்தின் ஆட்கள் இங்கென்ன செய்கிறார்கள் என்று யோசித்தான் சரவணா. வந்தவர்கள் அனைவருமே நேராக சரவணன் பக்கம் வந்தார்கள். ஜோயும் பெரும் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தாள். என்ன இவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமா வந்திருக்காங்க? பழிவாங்க வந்திருக்காங்களோ என்று பயத்துடனே கேட்டாள். எதா இருந்தாலும் பாப்போம் என அழுத்தமாய் கூறியவன் அவள் முன்பு கையை நீட்டினான். ஜாய் புரியாமல் அவனையும் பார்த்தாள். எனக்கு பின்னாடி நில்லு, புரியுதா உனக்கு என அவன் குரலை உயர்த்த அமைதியாய் அவன் பின்னே சென்று நின்று கொண்டாள். ராயர் குடும்பத்தில் இருக்கும் ஒரே ஒரு பெண் கேத்தரின் சரவணனின் முன்பு வந்து நின்றார். ராயர் குடும்பத்தின் இன்னொரு பெரியவரான பார்த்திபன் அவரும் சரவணன் முன்பு வந்து நின்றார். சரவணன் முன்பு வந்த பார்த்திபன் மரியாதையாக கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் கூறியவர், மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு சிட்டாடல்ல இருந்து ஃபண்ட் வந்ததா கேள்விப்பட்டேன் என்றார். இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு கூட நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என கடுப்பாகவே கேட்டான் சரவணா. அதற்கு அவசரமாய் மறுப்பாய் தலையசைத்தார் பரதன். மிஸ்டர் சரவணன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராயர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் உங்ககிட்டயும் ரத்னம் கிட்டயும் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ராயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரத்னத்தை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க. ஆனா இன்னுமே ராயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க சிலர் அப்பாவிகளா இருக்காங்க என்று வரதன் கூறி முடிக்க அவருக்கு பின்னால் இருந்த ராயர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே மண்டியிட்டார்கள். ராஜ குடும்பத்தினர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்த ராயர் குடும்பம் இப்பொழுது அவன் முன்பு மண்டியிட்டு இருப்பதை பார்த்ததும் ஜாய்க்கு அதிர்ச்சியாய் இருந்தது. ராயர் குடும்பம் வந்து தன்னிடம் உதவி கேட்பார்கள் என சரவணனும் எதிர்பார்க்கவில்லை. ரத்தினத்தால் அவனும் இதற்கு அவ்வளவு எளிதாய் ஒப்புக்கொள்ள மாட்டான். நீங்க முதல்ல ரத்னத்தை பாத்தீங்களா என வரதனிடம் கேட்டான் சரவணா. அதற்கு சம்மதமாய் தலையசைத்தார் வரதன். ஆமா பார்த்தோம், ரத்னம் உங்ககிட்ட வர சொன்னாரு. மிஸ்டர் சரவணன், எனக்கு தெரியும் ராயர் குடும்பத்துக்கும் ரத்னத்துக்கும் இவ்வளவு வருஷமா பகை இருந்ததுன்னு. இப்பதான் அதுக்கு காரணமானவங்க எல்லாருமே செத்துட்டாங்களே. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா ராயர் குடும்பத்துல இனிமே இருக்கவே முடியாது என கூறிய வரதனின் குரல் கமறியது. ரத்தினம் வரதனை பற்றி சரவணனிடம் கூறியிருக்கிறார். வரதனுக்கு நிறைய திறமை இருந்தாலும் அவரிடம் பலவீனமும் அதிகமாயிருக்கும் என கூறியிருக்கிறார். வரதன் எக்கனாமிக்கிலும் சரி, மார்க்கெட்டிங் அனாலிசிஸிலும் சரி சிறந்தவர். அவர் மட்டும் தனியாக ராயர் குடும்பத்தில் வேலை பார்த்தபோது 1000 கோடி கணக்கில் வருமானத்தை ஈட்டியிருக்கிறார். அதில் மிகவும் வல்லமை பெற்றவர். அதேபோல் அவரின் மனம் இளகிய மனம். அதனால்தான் என்று ராயர் குடும்பத்தின் ஆட்களை கூட்டிக் கொண்டு சரவணனிடம் கெஞ்சிட வந்திருக்கிறார். மிஸ்டர் சரவணன், நீங்க எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சா உங்களுக்காக ராயர் குடும்பம் என்ன வேணாலும் செய்யும் என மீண்டும் கூறினார் வரதன். இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கும் ராயர் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்காது என இன்முகத்துடன் தோலை குலுக்கினான் சரவணா. அதன் பின் அவன் அங்கிருந்து கிளம்பினான். வரதனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் மொத்தமாய் வடிந்தது. இப்பொழுது ராயர் குடும்பம் மொத்தமாய் அழிந்துவிட்டது. அவர்களுக்கென்று இருந்த கேபிட்டல் சிட்டியை மொத்தமாக அழித்து விட்டான் சரவணா. இப்போது அவன் மட்டும் உதவி செய்யவில்லை என்றால் இனி அவர்களால் வாழவே முடியாது. மிஸ்டர் சரவணன், ப்ளீஸ் திரும்பவும் கன்சிடர் பண்ணுங்க. அமிர்தா இறந்ததுக்கு அப்புறம் ரத்னத்துக்கு ராயர் குடும்பத்து மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்லைன்னு சொன்னான். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தா அவனும் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறதா சொன்னான். எனக்கு கெஞ்சினான். ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன என சரவணன் பக்கம் இருக்கும் ஜாய் அனைவரும் மண்டியிட்டு இருப்பதை பார்த்து கேட்டாள். ஏதோ அவர்களுக்குள் நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். ஆனால் அனைவருமே சரவணன் முன்பு முட்டி போடும் அளவிற்கு என்ன நடந்தது என யோசித்தாள். அந்த சர்க்கிளில் இருந்து ராயர் குடும்பம் விலகி கொண்டது. அதிலிருந்து அவர்கள் சேமித்த பணம் எல்லாம் 3 தலைமுறைக்கு உதவும். ஜாய் இதில் குறுக்கிடுவாள் என சரவணன் நினைக்கவில்லை. ஜாய் மிகவும் தன்மையாய் கேட்டாள். இவங்க கிட்ட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் உனக்கு இல்ல. தப்பு பண்ணவங்க எல்லாரையும் நீ அழிச்சிட்டா தப்பு பண்ணாதவங்களும் அதுக்கு கஷ்டப்படணுமா என்ன? ரத்தினம் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் முடிவு பண்ணிருக்காரு. அதனாலதான் அவரு சரின்னு உன்னை பார்க்க அனுப்பியிருக்காரு. அவர் எதையுமே யோசிக்காம பண்ண மாட்டாரு என்றாள் ஜாய். என்ன உன் மனசு வர வர இவ்வளவு நல்லவளா மாறுது என கேலி செய்தான் சரவணா. சரி, அப்ப நான் என்ன பண்ணட்டும் என அவரிடம் சரவணன் கேட்க அதில் புன்னகைத்தார் பரதன். மிஸ்டர் சரவணன், நான் உடனே ராயர் குடும்பத்துக்கு கீழே இருக்கிற எல்லா கார்பரேஷனையும்
உங்க பேருக்கு மாத்திடுறேன். நீங்க ஒத்துக்கிட்டதுனால ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிய வரதன் உடனே அவனிடம் ஒரு டாக்குமெண்டை கொடுத்தார். அது ஒரு கான்ட்ராக்ட். அதனை அவன் சரியாக பார்க்கவில்லை. ராயர் குடும்பத்துக்கு கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, முக்கியமா ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரீஸ். கடந்த சில வருஷமா ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு இதுல பெரிய எதிர்காலம் இருக்குது. அந்த கம்பெனில ஹையர் அபிஷியல்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மாத்தியாச்சு. சோ நீங்க இனிமே கவலைப்பட வேண்டாம் என மேலும் கூறினார் வரதன். இதனை கேட்டதும் சரவணன் அந்த கான்ட்ராக்டை பார்க்காமல் விட்டான். வரதன் மிகவும் நேர்மையான நபர். ரத்தனத்தின் நண்பன் எப்படி இருப்பார் என்று யோசித்தான். இது இல்லாம இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணும் மிஸ்டர் சரவணன். அது உங்களை பத்தி என்று கூறிய வரதன் மெதுவாக சரவணன் பக்கம் வந்தார். யாருக்கும் கேட்காத வண்ணம் அமைதியான குரலில், அபிநயா சிட்டாடல் விட்டு எப்பவோ போயிட்டா. அதனால உங்களால அவளை கண்டுபிடிக்க முடியாது என்றார். என்ன? இதை கேட்டவுடன் சரவணன் பெரிதாய் அதிர்ந்தான். வரதன் மிகவும் நேர்மையான ஆள். அவனுக்காக அபிநயாவை பற்றி கூட விசாரித்திருக்கிறார். சரவணன் முக மாற்றத்தை கண்டதும் உடனே விளக்கம் கூறினார் வரதன். மிஸ்டர் சரவணன், ராயர் குடும்பம் இதுக்கு முன்னாடியே இத பத்தி விசாரிச்சது. சிட்டாடல்ல இருக்கிற டாப் 4 குடும்பத்தோட ராயர் குடும்பத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஆனாலும் எங்களுக்கான விஷயத்த நாங்க தேடி பிடிச்சிருவோம். நீங்க சீக்கிரமாவே அபிநயாவை கண்டுபிடிச்சிருவீங்க. சிட்டாடல்ல கடைசியா அவ இருந்தப்ப மயக்கத்துல இருந்திருக்கா. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல என கூறி ஒரு வீடியோவை வரதன் சரவணனிடம் காட்டினார். அது சர்வேலன்ஸ் கேமராவில் பதிவான வீடியோ. தாரிகா இங்கு வருவதற்கு முன்பு நடந்த நிகழ்வு அது. அபிநயாவை தேடித்தான் தாரிகா இங்கு வந்தாள். அந்த வீடியோவை பார்த்த சரவணா பெரிதாய் அதிர்ந்தான். அதில் அபிநயாவின் வயிறு சற்று மேடிட்டிருந்தது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ எப்படி பிரெக்னண்டா இருப்பா என்று பெரிதாய் அதிர்ந்தான் சரவணா. அவள் எப்படி கர்ப்பமானாள் என அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் உடனே அவளை காப்பாற்றியாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். இதுவே போதும் என சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. அதில் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டார் வரதன். மிஸ்டர் சரவணன், திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க இஷ்டப்படி நீங்க ராயர் குடும்பத்து ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எங்களை வாழ வச்சதுக்காக எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்றோம் என்றார். சரவணன் சம்மதமாய் தலையசைத்தான். ராயல் குடும்பத்திற்கு சோசியல் சர்க்கிளில் பில்லியன் கணக்கில் லாபம் இருக்கிறது. இவர்களை அவனின் வைல்ட் வெஸ்ட் அலியன்ஸில் சேர்த்தால் அவனுக்கு தான் இன்னும் பலமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வில்லியம்ஸ் குடும்பத்தை எதிர்கொள்ள அவனுக்கு மிகப்பெரிய பலமாய் இருக்கும். ஓகே என தலையசைத்தான் சரவணா. மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு தெரியாததுன்னு ஒன்றும் இல்லை. ரத்னம் கிட்ட தோத்ததுல இருந்து ராயர் குடும்பம் மார்க்கெட்ல அவங்க பலத்தை இழந்துருச்சு. இதுல வேந்தன் குடும்பத்துக்கு வேற ஹெல்ப் பண்ணதுல ராயர் குடும்பத்தோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆயிடுச்சு. இங்க எப்படி வில்லியம்ஸ் ஃபேமிலியும் அதே மாதிரி தான் வெளிநாட்டில் மேரிஸ் ஃபேமிலி. கெண்டாலேண்ட்ல மேரிஸ் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. கிட்டத்தட்ட அவங்க குரூப் ஃபீனிக்ஸ் ஃபேமிலி அளவுக்கு இருக்கும். ஆனால் ஃபீனிக்ஸ் ஃபேமிலி 100 வருஷமா இருக்கு. அதனால அவங்க கூட இவங்களை கம்பேர் பண்ண முடியாது என இழுத்தார் வரதன். நேரடியா விஷயத்துக்கு வாங்க என்றான் சரவணா. மேரிஸ் ஃபேமிலி உலகம் முழுக்க நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா கெட்டகோவால அவங்க கூடா பார்மசூட்டிக்கல் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி ஆரம்பிச்சது அமிர்தாவோட ஹஸ்பண்ட் எட்வர்ட். கெட்டகோவில் இருக்கிற ஹை கிளாஸ் பீப்புளையும் ராயர் குடும்பத்தையும் பேக் போனா வச்சுதான் ரன் ஆகுது. இப்ப அமிர்தா இறந்துட்டா. எட்வர்டுக்கு நாங்க பதில் சொல்லலைன்னா அவன் கண்டிப்பா எங்க குடும்பத்தையே கொண்டுடுவான் என்றார். அதில் புருவம் சுருக்கிய சரவணா, எட்வர்ட் தானே வால் ஸ்ட்ரீட்ல ஃபேமஸ் என்று கேட்டான். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தார் வரதன். ஆமா, அமிர்தா அழகுல தான் எட்வர்டுக்கு விருப்பம் இருந்துச்சு. அமிர்தாவை ரத்னம் கூட ஓடி போக சொன்னேன். ஆனா என்னோட தங்கச்சியும் என்னோட குடும்பமும் நான் சொல்றதை கேட்கவே இல்லை. எட்வர்டுக்கு மொத்த கான்டினென்ட் மேலேயும் ஓவரால் கண்ட்ரோல் இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா மூலையிலுமே அவனுக்கு பொண்ணுங்க இருக்காங்க, ஹோக்சியாவை தவிர. உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு ஹோக்சியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனாலதான் ராயர் குடும்பத்தை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்க நினைச்சான். உங்களுக்கே தெரியும், மோரிஸ் குடும்பத்தை மித் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்கன்னு, அதே போல வசூல் குடும்பம்னு சொல்லுவாங்க என்று நிறுத்தினார். நேஷனல் டெப்ட்ஸ் வாங்குவது அவர்களின் வழக்கம். எட்வர்ட் ராயர் குடும்பத்தை வைத்து ஹோக்ஷியாவோடு நேஷனல் டெப்ட்ஸ் வாங்க நினைத்தான். ஆனால் மிஸ்டர் சாம் அதை தடுத்து விட்டார். அதனாலதான் ராயர் குடும்பத்திற்கும் மிஸ்டர் சாமிற்கும் பகை ஏற்பட்டது. இப்ப ராயர் குடும்பத்தோட முக்கியமான மெயின் ஃபோர்ஸ்
எங்களோட பசங்க பொண்ணுங்க தான். இங்க குடும்பமே மொத்தமா கிட்டக்கோவில் இருக்கு. இப்போ எட்வர்ட் ரொம்ப கோவத்தில் இருக்கான். அதனால கண்டிப்பா அவங்கள ஏதாவது பண்ணுவான். கிட்டக்கோவால இருந்து எங்க ஆளுங்களை இங்க வர அவன் அனுமதிக்கல. ப்ளீஸ் மிஸ்டர் சரவணன், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என கெஞ்சினார். என்ன, அவங்களெல்லாம் நான் காப்பாத்தணுமா? என சந்தோஷமாய் கேட்டான் சரவணா. உங்களால மட்டும்தான் அது முடியும் என கூறினார் வரதன். ஹையர் அபிஷியல்ஸை கேட்டால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவனுக்கு தெரியும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ராயர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கட்டோக்காவில் கொன்று குவிக்கப்படுவார்கள். சரவணனுக்கு இது கொஞ்சம் சிக்கலான வேலைதான். அவன் இதுவரை கட்டோக்காவில் இருந்ததில்லை. ஆனால் ராயர் குடும்பம் அவர்களின் சொத்துக்களை சரவணனுக்கு கொடுத்ததற்கான காரணம் ஜஸ்டின் தான் என்று கண்டுகொண்டான். நான் இதை பத்தி யோசிச்சுட்டு சொல்றேன். ரத்னத்தை உங்ககிட்ட பேச சொல்றேன் என்றான் சரவணா. தேங்க்யூ மிஸ்டர் சரவணன் என உடனே நன்றி கூறிய வரதன் அவருக்கு பின்னால் இருக்கும் ஆட்கள் பக்கம் திரும்பினார். வாங்க போவோம். மிஸ்டர் சரவணா இதை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இந்த விஷயத்த எப்போதுமே மறந்துடாதீங்க. எதிர்காலத்துல யாராவது ஒருத்தர் இவரை மதிக்காம இருந்தா ஆளா நான் தான் வந்து உங்களை கொல்லுவேன் என்றார். அதற்கு உடனே சம்மதமாய் ராயர் குடும்பத்தினை சேர்ந்தவர்களும் தலையசைத்தார்கள். அதன்பின் அவர்கள் அனைவருமே அங்கிருந்து கிளம்பினார்கள். சரவணனை ஆச்சரியமாய் பார்த்தாள் ஜாய். அவரு வரத உனக்கு இவ்வளவு நல்லது பண்றாரு. ராயர் குடும்பம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய குடும்பம். என்னானாலுமே அவங்களால 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும். அப்படிப்பட்டவங்க கட்டோக்கால இருக்கிற அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக ராயர் குடும்பத்தையே உன்கிட்ட கொடுக்கறாரா என கேட்டவளுக்கு கோபமும் சந்தேகமும் வந்தது. அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரவணன் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். அவள் கேள்விக்கு மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. உண்மையிலேயே அவங்க ஆளுங்களை காப்பாத்ததான் அவர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காருன்னு நம்புறியா? கட்டாக்கோ என்டர்பிரைசஸில் ஆட்களை மீட்டு வருவது உண்மையில் சிக்கலான விஷயம். ஆனால் அந்த கம்பெனியை பொருட்படுத்தாமல் அதனை அழித்தால் சுலபமாய் அவர்களை மீட்டு வரலாம். கெட்டகோவால இருக்கிறவங்களாலையும் எட்வர்டாலையும் அவருக்கு பிரச்சனை வருமோன்னு பயப்படுறாரு. அதனால அவர் ஒரு பேக்கப்பை தேடுறாரு என்றான் சரவணா. அப்போ அந்த பேக்கப் நீதானா? இல்ல, எக்ஸாக்டா சொல்லணும்னா அது என் அப்பா, அப்புறம் மிஸ்டர் ஷாம் என்றான் சரவணா. ஜாய் பேச்சற்று நின்றாள். எப்படி அவன் இவ்வளவு தெளிவாக கண்டுகொண்டான் என ஆச்சரியமாய் பார்த்தாள். ராயர் குடும்பம் மிஸ்டர் சாமை எதிர்த்து விட்டது. ஆனால் அவரிடம் உதவி கேட்டு அவர்களால் செல்ல முடியாது. மிஸ்டர் சாம் தேசப்பற்று மிக்க நபர். ஆனால் ராயர் குடும்பமும் மிகப்பெரிய குடும்பம். மற்ற நாட்டிற்காக வேலை பார்க்கிற குடும்பம். அதனால் ஹோக்சியா மக்களையே நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாய் மிஸ்டர் சாம் அவர்களை சந்திக்க விரும்பிட மாட்டார். உண்மையிலேயே நீ ஜீனியஸ் தான் என்று புகழ்ந்தாள் ஜாய். அதில் சிரித்தான் சரவணா. ரத்னம் கூட இருந்ததுல இருந்து நானும் நிறைய கத்துக்கிட்டேன். இப்பவாச்சும் என்னோட அருமை பெருமை உனக்கு புரிஞ்சுதே என்று கூறி சிரித்தபடியே ஜாயை பார்க்க அவளோ வெளியே பார்த்தபடி அமைதியாய் நின்றிருந்தாள். அவள் பார்க்கும் திசையை சரவணன் பார்க்க அங்கு ஒரு கார் வந்து நின்றது. உயரக காரிலிருந்து ஒரு பெண் இறங்குவதை கண்டான் சரவணா. அந்த பெண் மோகித் அறை உள்ளே செல்வதற்கு முன்பு ஜாயை கண்டார். அவரின் உடையும் அணிகலன்களிலும் அவரின் செழுமை அப்பட்டமாய் தெரிந்தது. உனக்கு அவங்கள தெரியுமா என்று கேட்டான் சரவணா. ஜாயின் உடல் நடுங்கியது. என்னோட அம்மா என மெல்லிய குரலில் கூறினாள். அப்போ நீ முதல்ல போ, நான் போய் ரத்னத்தை பாக்குறேன் என புன்னகையுடன் கூறிய சரவணா எழுந்து நின்றான். அந்த நொடி அவளின் அம்மா அங்கு வந்தார். சரவணனை ஒரு நொடி பார்த்தவர் ஜாயை அவர் பக்கம் இழுத்து கொண்டார். யார் இது என்று கேட்டார். ஜாய் பேச்சற்று அவரை பார்த்தாள். சுப்பீரியர் ரேங்க் கார்டு ஓனர் சரவணா. அவன் பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசு. முக்கிய பதவியில் இருக்கிறான். பணத்து மேலேயும் சொகுசான வாழ்வு மீதிலும் மோகம் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவருக்கு சரவணனை தெரிந்திருக்கும் என மனதில் நினைத்தாள் ஜாய். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க அண்ணாவை தானே பார்க்க வந்தீங்க, அது பாருங்க என்று அவரிடமிருந்து தன் கைகளை விடுவித்துக் கொண்டாள் ஜாய். அம்மாவுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு நன்றாக இல்லை என கண்டு கொண்டான் சரவணா. இங்க வா என அவளை இழுத்து கொண்டார் அந்த பெண். நீ முதல்ல போ என சரவணனிடம் கூறியவள் அந்த பெண் பக்கம் திரும்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வலிக்குது, கையை விடுங்க. என் கையை உடைக்கலான்னு பாக்குறீங்களா என்று கத்தினாள். இந்த திம்சு கட்ட அவ அம்மா கிட்டே இப்படித்தான் இருக்காளோ, பாப்போம் அம்மா பொண்ணு சண்டை எப்படி இருக்கு என்று மனதில் சிரித்து கொண்டான் சரவணா. ஜாய் சொன்னதனால் அங்கிருந்து கிளம்பிட அவனை பார்த்த அந்த பெண்
அந்த ஆள் யாரு என்று கடுப்புடனே கேட்டாள். என்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா என பொறுமை இல்லாமல் கோபத்துடனே கேட்டாள் ஜாய். நான் உன்னோட அம்மா, அதை பத்தி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு என கோபமாய் பதில் சொன்னார். அவன் என்னவாவும் இருந்துட்டு போறான், உங்களுக்கு என்ன, உங்க கேள்வி அவ்வளவுதானா? என்னை விட்டீங்கன்னா நானும் போவேன். எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நான் என் வேலையை பார்க்கணும், என்னை விடுங்க என சரவணனுடன் செல்வதற்காக அவசரமாய் கூறினாள். அந்த பெண்ணிடம் பார்த்து பேசவே அவளுக்கு விருப்பமில்லை. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, கேன மாதிரி தெரியுதா? அவன் சரவணன்னு எனக்கு தெரியும். ஃபுல் டே அவன் கூட உனக்கு என்ன வேலை என்று திட்டினார். நான் அவனோட அசிஸ்டன்ட், அவன் கூட இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? ஆமா, அசிஸ்டண்டா நான் அவன் கூட இல்லாம உங்க பின்னாடி இருக்க முடியுமா? நீங்களா எனக்கு பே பண்ண போறீங்க என கோபத்துடன் ஜாய் கேட்டாள். ஜாயின் கோபத்தில் அந்த பெண்ணுக்கு மேலும் எரிச்சலானது. உன் அண்ணன் ஒரு யூஸ்லெஸ், இப்ப நீயும் அவன மாதிரி ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்க என செய்வதறியாமல் கூறினார். உன்னால எவனாவது ஒருத்தனை கூட தேடி கண்டுபிடிக்க முடியலையா? உன் பின்னாடி எவ்வளவோ பேர் வந்தாங்க, ஆனா நீ கோஸ்டோன்ல ஒளிஞ்சுக்கிட்டு எங்கேயும் வராம இருக்கிற. உன் அண்ணனுக்கு இருக்கிற தைரியத்துல பாதி இருந்திருந்தா கூட இந்நேரம் என் கையில பேரன் பேத்தி இருந்திருக்கும் என்று ஜாயின் அம்மா கத்தினார். நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அது போதாதா உங்களுக்கு? என்னை தொந்தரவு பண்ணாம இருங்க. நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு செக்அப் பண்ணிக்கிறேன். எனக்கு தோன்றப்ப என்னால குழந்தை பெத்துக்க முடியும். இந்த விஷயமா இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படியே எனக்கு பேபி வந்தாலும் என்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு என்று கத்தினாள். அவளின் அம்மா பேச்சற்று நின்றார். என்ன அவனா? ஓம் பிள்ளைய பாத்துக்க அவன் ஹெல்ப் பண்ண போறானா? சும்மா விளையாடிட்டு இருக்காத. அவன் கோஸ்டோன்ல சாதாரண ஒரு இன்ஹெரிட்டர், அவ்வளவுதான். அவனை போய் இதில் எழுகிற, அதுவும் இல்லாம அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு என்றார். அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினாள் ஜாய். என்னமோ இதெல்லாம் அவளுக்கு புது தகவல் போல அவளின் அம்மா கூறினார். இப்ப அதனால என்ன? நீங்க எனக்கு சில பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணினீங்களே, அதுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க அவர் கூட இருந்தப்பதான் எங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் நீங்க என்று ஜாய் முழுதாய் கூறி முடிக்கும் முன்பே அவளின் அம்மா அவளை பலார் என்று அறிந்திருந்தார். ஜாய்க்குமே அவள் சொல்ல வந்தது தவறு என்று உணர்ந்தாள். நிறுத்தினாள். கன்னத்தில் கை வைத்தபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள் ஜாய். அந்த பெண்ணும் ஜாயை அடித்த கையை நடுக்கத்துடன் பார்த்தார். ஐயோ, நான் ஜாய்மா, நான் சட்டுன்னு கை நீட்டிட்டேன், ரொம்ப வலிக்குதா என பதட்டத்தோடு கேட்டு அவளை நெருங்கினார். உடனே அவரிடமிருந்து விலகினாள் ஜாய். ஒன்னும் தேவையில்ல, நீங்க இதுல தலையிடாதீங்க என்று சீற்றத்துடன் கூறியவள் அங்கிருந்து உடனே வெளியேறினாள். அதில் அதிர்ந்து நின்றார் அந்த பெண். ஜாய் பின்னே அவர் செல்ல பார்க்க மோகித் அருகில் இருந்த நபர் வெளியே வந்தார். உடனே அவர் பக்கம் திரும்பியவர், உங்க பையன் இப்ப எப்படி இருக்கான், என்ன சொல்றான் என கேட்டார். எதுவும் உருப்படி இல்ல, அவனுக்கு மூளைதான் குழம்பி போயிருக்கு. அவனுக்கும் வீட்டுக்கு வர விருப்பம் இல்லையா. இந்த மாதிரி அவன் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் சில பிள்ளைகளை பெத்திருப்பேன் என கடுகடுத்தார். ஐயோ கடவுளே என தலையில் கை வைத்துக் கொண்டார் அந்த பெண். வெளியே வந்த ஜாய் சரவணனை பார்க்கவில்லை. அதே போல் தன்னை இந்த நிலைக்கு அவன் பார்க்க வேண்டாம் என நினைத்தாள். அதன் பின் எலின் அவருக்கு அழைத்தாள். ஜாய் குரலின் மாற்றத்தை கண்டதுமே உடனே அவளை பார்க்க கிளம்பிவிட்டாள் எலினா. ஜாய் பாரில் இருக்க வேக வேகமாய் அங்கு வந்தாள். ஜாய், நீ திரும்பவும் பார்ல உட்கார்ந்திருக்கியா என கேட்டாள். இதை கேட்டதுமே நெஞ்சில் வலியை உணர்ந்தாள் ஜாய். திரும்பவும் பாரில் கொடுத்து கொண்டிருந்தாள். கோஸ்டவுனுக்கு எலினா மட்டும் அவளை தேடிக்கொண்டு வந்து பாருக்கு வரவில்லை என்றால் இந்நேரம் இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்காது. நம்ம குடிக்கலாம் என ஏற்கனவே இருந்த போதையில் மீண்டும் குடிக்க அழைத்தாள் ஜாய். ஏன் திரும்பவும் ஃபேமிலி பிசினஸ் இன்ஹெரிட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு அப்பா அம்மா ஃபீல் பண்றாங்களா என கேட்ட எலினா ஜாயை கட்டி கொண்டாள். அதன் பின் அவளும் அவளுடன் சேர்ந்து குடிக்க துவங்கினாள். இருவருமே குடித்து அலப்பறை கிளப்ப மற்றவர்களின் கவனம் அவர்கள் மீது படிந்தது. அங்கு வரும் அனைவருமே அவர்களின் அலைப்பறையை பார்த்து கொண்டுதான் சென்றார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா என் அண்ணனும் ஒரு வீணா போன தண்டம்தான் என கடுப்பில் கண்களை சுழற்றினாள் ஜாய். அதன் பின் எலினாவிடம் அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாய் குடிக்க துவங்கினாள். எங்கே திரும்பவும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்வோமோ என நினைத்தாள். இல்லை என்றால் எலினா சரவணனை ஒட்டி கொண்டிருப்பதை பற்றி ஏதேனும் கூறி அவளை காயப்படுத்தி விடுவோமோ என அமைதி காத்தாள். அவள் மட்டும் அன்று நிதானத்தில் கவனமாக இருந்திருந்தால் எலினா இங்கு வந்து இருப்பதற்கான வேலையே இருந்திருக்காது. சரவணனுடன் நாட்களை கழித்த பொழுதுதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிட்டோம் என புரிந்தது அவளுக்கு. அதே நேரம் சரவணன் இன்னும் உயர் பதவிக்கு செல்ல செல்ல
அவன் வாழ்வு இன்னும் மோசமாகும் என அஞ்சினாள். அதைவிட அவன் இன்னும் உயர் பதவிக்கு சென்றால் அவனின் அசிஸ்டன்ட்டும் மாறக்கூடும். அதனால் கமால் இனி அவனுடன் இருக்க முடியாதோ என்றும் நினைத்தாள் ஜாய். சரி, இன்னைக்கு நானும் உன் கூட சேர்ந்து குடிக்கிறேன். என்ன இருந்தாலும் நானும் சீக்கிரமா அயர்லாந்துக்கு திரும்ப போறேன் என்று லேசான புன்னகையுடன் கூறி ஒரே மடக்கில் குடித்தாள் எலினா. அதில் ஒரு நொடி திகைத்தாள் ஜாய். அவளை அறியாமலேயே அவள் மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது. எலினா இங்கு இல்லை என்றால் பாதி பிரச்சனை சரவணனுக்கு குறையுமே என நினைத்தாள். எப்ப நீ இங்கிருந்து போற என்று பட்டென்று கேட்டாள். அதற்கு சிரித்தாள் எலினா. எப்போன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் என் அம்மாவுக்காக வெயிட் பண்ணுவேன். என் அம்மாவும் ஜீனியஸ். சௌத்ரி குடும்பத்திற்கு அவங்கள தெரியல, ஆனா அவங்களுக்கு சௌத்ரி குடும்பத்தோட சில நாட்களாகவே பழக்கம் இருக்குது. சீக்கிரம் இதெல்லாம் விட்டுட்டு என் கூட நல்லபடியா அவங்க வருவாங்கன்னு நம்புறேன் என்றாள். அதில் புருவம் சுருக்கினாள் ஜாய். எலினா பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறாள். இம்முறை இத்தோடு அனைத்தும் முடிந்துவிட வேண்டும் என நினைத்தாள். சாரா பெரிய இடத்தில்தான் கை வைத்திருக்கிறார். ஜாய்க்கு கிடைத்த தகவலின்படி சௌத்ரிய குடும்பம் சாராவை பலமுறை ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு சந்திப்புமே ரகசியமாய் இருந்திருக்கிறது. சாராவின் பிடிவாதம் அவரை அங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே செபாஸ்டியன் குடும்பம் சௌத்ரி குடும்பத்தின் அடித்தபடியாக இருப்பவர்கள்தான். சாராக்கு சரவணனை பிடிக்கல. ஒருவேளை சரவணா சௌத்ரி குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவனா இருந்தா அவருக்கு சரவணனை பிடிக்குமா? எலினா சரவணா ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லிடுவாங்களா? அப்படியே சொன்னாலும் எலினாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட மனசுல தாரிகா தான் இருக்கா. இவ மேலும் பிரச்சனையை வளர்க்காம இருக்கிறதா நல்லது. அயர்லாந்துக்கு போனதுக்கு அப்புறம் அவ சரவணனை மறந்துடணும் என்று மனதில் நினைத்தாள் ஜாய். சரவணன் இப்படி விட்டுட்டு போறதுக்கு உனக்கு ஓகேவா என்று ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்டாள் ஜாய். இல்லதான், ஆனா நான் அவனை லவ் பண்றதை நிறுத்த மாட்டேன். என் கூட வச்சுக்க பாப்பேன் என சீரியஸாக கூறினாள் எலினா. ரொம்ப நல்லது என தயக்கத்துடன் கூறிய ஜாய் அடுத்த கிளாஸை குடிக்க ஆரம்பித்தாள். சரவணன் அறையை விட்டு வெளியே வர ராவணன் மீது மோதினான். மிஸ்டர் சரவணா என்று ஆரம்பித்தவர் ஒரு நொடி அமைதியானார். அவரை கண்டதும் லேசாய் அதிர்ந்தான் சரவணா. நீங்க எனக்காக வாசல்ல வெயிட் பண்றீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் என அமைதியான குரலில் கூற மேலும் கூறுமாறு தலையசித்தான் சரவணா. மிஸ்டர் சரவணா, என் கூட டின்னருக்கு வரீங்களா? இதுக்கு முன்னாடி நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கும் சாருவுக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்புறமா எனக்கு தெரியும் சாரு என்ன அவளோட ஒரு பிரதரா பாக்குறான்னு. இந்த அக்ரிமெண்ட்டை பத்தி நான் பெருசா அப்ப கேர் பண்ணிக்கல, என்ன மன்னிச்சிருங்க என்றார். ராவணன் மன்னிப்பு கேட்க வந்தது சரவணனுக்கு ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல விடுங்க, மோதி பார்த்தா தானே மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் என லேசாய் புன்னகைத்தான் சரவணா. நாங்க சண்டை போடல. உங்க ஃப்ரெண்ட் ஜஸ்டின் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளு. இந்த உலகத்திலேயே நிறைய பேரு அவனுக்கு எதிரியா இருப்பாங்க போலியே. நான் தெரியாம அவனை குறைச்சி எடை போட்டேன். இனிமே உங்களுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் நீங்க டைரக்டா என்கிட்ட ஆர்டர் போடுங்க. பொலைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை மிஸ்டர் சரவணன் என்று கூறிய ராவணன் அவன் கையில் ஒரு பாக்ஸை கொடுத்தார். என் சார்பா இது ஒரு சின்ன கிஃப்ட், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதை வச்சு வெனூஸ்வில்ல நீங்க என்ன வேணாலும் கமெண்ட் கொடுக்கலாம். என்னோட ஆளுங்க எல்லாத்துக்கும் நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆனா சில பேர் மறந்துடுவாங்களோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு என்றார். உங்க சின்சியாரிட்டிக்கு இதுவே போதும். மாவீர் சிடாடத்துக்கு வந்துட்டாரா? நாம எல்லாருமே ஈவினிங் ஒன்னா குடிக்கலாமா என்று அவரின் தோளை தட்டினான் சரவணா. அதில் மகிழ்ந்தார் ராவணன். மாலை பொழுதில் சிட்டாடெல்லில் அவர்களுக்கு ஒரு ஃபுட் ஸ்டால் தேடுவது கடினமாயிருந்தது. அதனால் சரவணன் மற்றும் அவனின் ஆட்களும் மொத்த தெருவையுமே ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். 3 ரவுண்ட் உள்ளே விட்டதற்கே பாதி பேர் மட்டையாகிவிட்டார்கள். குடித்துக் கொண்டிருக்கும் ஜஸ்டின் பக்கம் திரும்பினான் சரவணா. எனக்காக கெட்டக்காவில் நீ ஒரு வேலை பண்ணணும். உன்னால கெட்டக்கா இடத்துக்குள்ள நுழைய முடியுமா என்று கேட்டான். சரவணன் தம்மிடம் சாதாரணமாய் பேசுவதைக் கண்டு லேசாய் சிரித்தான். முடியாது. ஆனா அவங்க என்ன அலோ பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, நான் நினைச்சா எங்க வேணாலும் போவேன் என்றான் ஜஸ்டின். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கூட கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு போய் ராயர் குடும்பத்தோட ஆளுங்களை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துரு. எவ்வளவு ஆளுங்க வேணுமோ அவ்வளவு ஆளுங்களை நீ எடுத்துக்கோ. அதை விட உன்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் என்றான். அதில் புன்னகைத்தான் ஜஸ்டின். கவலைப்பட வேண்டாம், பாத்துக்கிறேன் என்றான். இவற்றையெல்லாம் ஹரிஷும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். பாஸ், நானும்
இந்த ரவுடி பையன் கூட போறேன் என்றார். அதில் அவரை முறைத்தான் ஜஸ்டின். நான் ரவுடினா அப்ப நீங்க யாரா என்று சீறினான். இந்த ஸ்ட்ராங்கான ரவுடி வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஹிட்மேன் அப்படி என்ன பண்றாருன்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு என்று நக்கலுடன் கூறினார் ஹரிஷ். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், உங்களுக்கு ஏற்கனவே அடிபட்டது இன்னும் சரியா ஆறாம இருக்கு என்று உடனே மறுத்தான் சரவணா. அதில் ஹரிஷ் அவரின் சட்டையை கழற்றி அவர் முன்பு காட்டினார். என்ன மட்டமா நினைக்காதீங்க, என்ன நல்லா பாருங்க, என்ன பார்த்தா இன்னும் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுதா என்று கடுகடுத்தார். ஹரிஷ் உடலில் இருந்த காயம் எல்லாமே சரியாகியிருந்தது. வெறும் ஒரே வாரத்தில் அவ்வளவு பெரிய காயங்கள் எல்லாமே குணமாகியிருந்தது. ஜஸ்டினுக்கும் இது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. கண்களை அகல விரித்துக் கொண்டு பார்த்தான். ஹரிஷ் இவ்வளவு சீக்கிரம் குணமாகும் என்று அவன் நினைக்கவில்லை. அதை பார்த்து அவனுக்கு பொறாமையா இருந்தது. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் குணமாயிட்டீங்க என புன்னகையுடன் அவரை பார்த்து கூறினான் ஜஸ்டின். பாஸ் பாத்தீங்களா, அவனே ஒத்துக்கிட்டான். அதுவும் இல்லாம கொஞ்சம் பேரை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வர்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலை இல்ல என்று அவர் சாதாரணமாய் கூறினாலும் அவர் முகத்தில் தீவிரம் இருந்தது. சரவணன் அமைதியாய் தலையசைத்தான். ஜஸ்டின் கூறியது எல்லாம் உண்மை என கண்கூட பார்த்தான். ஹரிஷ் சண்டை போடுவதற்கே பிறந்தவர். எந்த அளவுக்கு அவர் சண்டை போடுகிறாரோ அந்த அளவிற்கு அவர் வலிமை பெறுகிறார். இரவு வரை அனைவரும் தெருவிலே குடித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பின் ரத்தினமும் சரவணனும் ஹோட்டலுக்கு சென்றார்கள். சரவணன் அவன் அறையுள்ளே நுழைய அவனை இன்பமாய் வரவேற்றாள் தாரிகா. அவனுக்காக இல்லை, அவள் அப்போதுதான் குளித்து முடித்து வந்தாள். இவன் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டான். ஈரக்கூந்தலுடன் டவலுடன் நிற்பவளை பார்த்தவனுக்கு இருந்த போதையெல்லாம் இறங்கியது. பேசாம பாஞ்சிடலாமா, ஐயோ கிட்ட போனாலே தள்ளி விடுறாளே என மனதில் புலம்பிய சரவணா தாரிகாவை நெருங்கினான். அவனை எதிர்பார்க்காதவள் பதட்டம் கொண்டாள். சரவணா வந்துட்டியா, இரு நன்னா என திணறியவள் அவளின் உடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் பாத்ரூமிற்குள்ளே நுழைந்து கொண்டாள். தாரிகா கதவு தர என கெஞ்சலுடன் கதவை தட்டினான் சரவணா. மாட்ட, உன் புத்தி எனக்கு தெரியாதா என கூறியவள் வேகமாய் உடையை அணிந்து கொண்டு கதவை திறந்தாள். வரியா, நம்ம ஒன்னா குளிக்கலாம் என கூறிய சரவணா அவளை அப்படியே தள்ளி கொண்டு போனான். நீ மட்டும் இப்ப விடல, அப்புறம் வெளியில தான் ராத்திரி தூங்கணும் நீ என மிரட்டினாள். அதில் முகத்தை பாவமாய் வைத்துக் கொண்ட சரவணா அவளை அப்படியே தூக்கினான். சரவணா என்ன பண்ற என அவன் தோளில் குத்தினாள். கையில் மீதக்கும் கனவானி, கையில் முளைத்த காற்றானி ஆ என்றபடியே அலறினான் சரவணா. அவன் கையில் நறுக்கென்று கிள்ளி இருந்தாள் தாரிகா. கட்டிப்பிடிக்க கூட விட மாட்டேங்கிறாளே என சினங்கிய சரவணன் அவளை மெத்தையில் பொத்தென்று போட்டு அவள் மீது படர்ந்தான். குளித்து முடித்து வந்தவளின் வாசனை அவனுக்கு போதை ஏற்றியது. தாரிகா ஒன்றும் கூறாமல் சிரிப்புடன் அவன் தலையை வருடிவிட்டாள். சரவணனின் இன்பத்தை கெடுக்கவோ கரடி போல போன் அடித்தது. சரவணன் எழுந்து அதனை பார்க்க தாரிகாவின் மனம் சட்டென்று அபிநயாவை பற்றி யோசித்தது. இப்ப அவ எங்க இருக்காளோ என பெருமூச்சு விட்டாள். சரவணனிற்கு ஒரு புகைப்படம் வந்திருந்தது. அதில் காலில் உதிரம் வழிவது போல இருந்தது. நீங்க நானும் சென்சிபிளான ஆளுங்க, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் என அனுப்பியிருந்தவன் நிறைய போட்டோக்களை அனுப்பியிருந்தான். சரவணன் போனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். அவனது மனது முழுக்க வரதன் காட்டிய அந்த வீடியோ தான் நிறைந்திருந்தது. அபிநயாவின் முகம் அதில் கொஞ்சம் கூட நன்றாக இருக்கவில்லை. ஏதோ சோகமான நிலையில் இருப்பது போல் இருந்தது. அவனுக்கு அப்படியே அபிநயாவிற்கு ஏதாவது ஆகியிருந்தாலும் கூட ஏன் அவனை காண்டாக்ட் செய்ய முடியவில்லை என யோசித்தான். யாராவது அவரை காண்டாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்களா என்றும் யோசித்தான். சரவணனுக்கு பக்கத்தில் இருந்த தாரிகா உடனே எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். போர்வையால் தன்னை முழுதாக போர்த்தி கொண்டாள். உன்கிட்ட அபிநயா பத்தின நியூஸ் ஏதாவது இருக்கா? யாரு அனுப்பினது என்று மிகவும் சோகமாக கேட்டாள் தாரிகா. அவளது முகம் முழுக்க சோகம் நிறைந்திருந்தது. அவளுக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. அவளுக்கு எல்லாமே அபிநயாதான். அத்தனை க்ளோஸாக இருந்தார்கள். சரவணன் உடனே தாரிகாவை பார்த்து பேசாமல் இருக்குமாறு சைகை காட்டினான். உடனே தாரிகாவும் வாயை மூடிக்கொண்டாள். சரி, உன்னோட கண்டிஷன் என்ன சொல்லு என்று கேட்டான் சரவணன். அவனுக்கு இதுக்கு மேல அபிநயாவிற்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. அவளுக்கு ஏதாவது ஆனால் தாரிகா கவலைப்படுவாள். அவள் கவலைப்பட்டால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால்தான் இப்படி யோசித்தான். சூப்பர், இப்பதான் நீ உண்மையாவே வேலை அண்ட் ஃபேமிலி ஆள் தான் காட்டுற.
என்று புன்னகைத்துக் கொண்டே சொன்னான் எதிர் பக்கத்தில் இருந்தவன். என்னோட கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. நீ சிட்டாடல்ல வித்ட்ரா பண்ணிட்டு உன்னோட எல்லா காசையும் ஒரு பாவர்ட்டி எலிவேஷன் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கணும். அந்த ஆள் சொன்னதை கேட்டதும் தாரிகாவே ஷாக்குடன் சரவணனை பார்த்தாள். அது ஒன்றும் அவன் சொன்னது போல சிம்பிள் கண்டிஷன் இல்லை. தாரிகா சரவணனை பார்த்து தலையை ஆட்டினாள். அவன் வேண்டுமென்றே இவ்வளவு பெரிய கண்டிஷனை போடுவது தெரிந்தது. இதற்கு சரவணன் சம்மதிக்க முடியுமா? சரவணனிற்கு இது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. சரவணன் யோசித்துக் கொண்டே எழுந்து வெளியே போக பார்த்தான். அடுத்த ரூமில் தான் இருந்தார் ரத்தினம். இந்த விஷயத்தை பற்றி ரத்தினத்திடம் டிஸ்கஸ் செய்வதுதான் சரி என்று யோசித்தான். அவன் கட்டிலில் இருந்து இறங்க பார்த்த நேரத்தில் அவனது போன் மீண்டும் வைப்ரேட் ஆகியது. இப்ப செய்ய பாக்குற வேலைய உன்னால செய்ய முடியாது. என்ன, உன்னால மட்டும்தான் யாரையாவது ஒருத்தரை மானிட்டர் பண்ண முடியுமா? சரவணன் அதை படித்ததும் அதிர்ந்து நின்றான். ரூமுக்குள் கூட மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறானா என யோசித்தான். அப்போது அவனுக்கு அவன் சரியாக ரூமுக்குள் வரும்பொழுது அந்த மெசேஜ் வந்ததை நினை ஆச்சரியப்பட முடியவில்லை. அப்போது சரவணனுக்கு ஒன்று தோன்ற சிரித்துக் கொண்டே, ஓ, அப்போ உனக்கு ரத்னம்னா பயமா என கேட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினான். சரவணன் எதிர்முனையில் இருப்பவனும் பதிலுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவானா என டெஸ்ட் பண்ணினான். அதேபோல் அவனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் தான் பதிலாக வந்தது. சரவணன் உடனே அதை பிளே பண்ணினான். ஆனால் அது ஒரு ரோபோட்டிக் நாய்ஸாக இருந்தது. எனக்கு உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவளோட வயித்துல குழந்தை வேற இருக்கு. உன்னோட நெஞ்சில ஈரு இருந்தா நீ அதுக்கான வேலைய பாரு, இல்லைனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் என்று பதில் அனுப்பியிருந்தான். அதில் ஒரு எமோஷனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாரிகா சரவணனை பார்த்து இடதும் வலதுமாக தலையை ஆட்டினாள். சரவணன் எல்லாவற்றையும் அடைந்து கொண்டதற்கு பிறகு அது எல்லாவற்றையும் மொத்தமாக தாரை பார்த்து கொடுக்க சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் அதற்காக எத்தனை கஷ்டப்பட்டான் என அவளுக்கு தெரியும். சரவணன் அதற்கு, சரி, நான் ப்ராமிஸ் பண்றேன். ஆனா எனக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நான் அபிநயாவை நேர்ல மீட் பண்ணணும் என்று சொன்னான். முடியாது என ஒரே அடிக்க மறுத்தவன், வேணும்னா நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். ஆனா அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு சொல்லி நீதான் முடிவு எடுத்துக்கணும். சிறிது நேரத்திலேயே சரவணனிற்கு ஒரு வீடியோ வந்தது. சரவணன் அவசரமாக அதை டவுன்லோட் செய்து பார்த்தான். அதில் அபிநயா ஒரு சேருடன் சேர்த்து கட்டி போடப்பட்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் போட்ட மனிதன் கையில் 2 ஊசியுடன் இருந்தான். அந்த மாஸ்க் மேன் பேச தொடங்கினான். இந்த ஊசி அபாஷனுக்கானது. அடுத்தது ஒரு ரிசர்ச் ஆனது. நீ புத்திசாலி, உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதிகமான ஸ்டடிஸ் எல்லாம் பேபிஸ்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும் என்று சொன்னான். இந்த வீடியோவிலும் கூட அவனது குரல் ரோபோ பேசுவது போலத்தான் இருந்தது. அந்த மாஸ்குக்கு பின்னால் இருக்கும் முகம் சரவணனுக்கு சரியாக தெரியாவிட்டாலும் கூட அது அவனுக்கு யாராக இருக்கும் என்று தெரிந்துவிட்டது. அதுதான் அந்த இல்லீகல் டாக்டர். பல காலமாக அந்த டாக்டர் இவனை திரட்டி கொண்டேதான் இருந்தான். அவனுக்கு சிவசக்திவேல் மீது மிக அதிகமான வன்மம் இருந்தது. ஆனால் அவன் சிவசக்திவேலுடன் மோதவில்லை. அதற்கு பதிலாக சரவணனை தேர்வு செய்தான். என்ன டிசைட் பண்ணிட்டியா என வீடியோவில் இருந்தவன் கேட்டான். பக்கத்திலிருந்து தாரிகாவின் உடல் நடுங்க தொடங்கியிருந்தது. அவள் உடனே ரூம் முழுவதும் கண்ணை சுழற்றினாள். எந்த ஒரு கேமராவையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் அபிநயாவின் வீடியோவை பார்த்தாள். அதை பார்த்ததும் உள்ளடக்கம் இன்னும் கூடியது. அபிநயா அந்த சேருடன் மிக இறுக்கமாக கட்டப்பட்டிருக்க அவளால் அசையக்கூட முடியவில்லை. அவள் மெதுவாக தலையை அசைக்க மிகவும் பரிதாபமான நிலையில் இருந்தாள். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் என வேகமாய் பதில் சொன்னான் சரவணன். எதிர்பக்கத்தில் இருந்தவன் அபிநயாவை வைத்து அவனை மிரட்டிக் கொண்டிருந்தான். சரவணனுக்கும் வேறு வழி தெரியவில்லை. ஆனால் இப்படியும் இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து கடன் கழிக்கத்தான் செய்வான். சரி, அப்போ ஓகே, நீ ஹில்வுட்டுக்கு திரும்பி வந்தா உனக்கு அபிநயாவை பார்க்கலாம் என சொன்னதோடு அந்த வீடியோ முடிந்தது. சரவணன் அதை பார்த்ததும், என்கிட்ட உன்னோட வித்தைகளை காட்ட நினைக்காத என்று ஒரு மெசேஜ் வந்தது. சரவணன் அதற்கு ஒரு பதில் அனுப்ப பார்த்த நேரத்தில் அவனது நம்பர் பிளாக் பண்ணப்பட்டது தெரிந்தது. அது ஒரு டெம்பரரி கார்டாகத்தான் இருந்திருக்கும் என சரவணனுக்கு தெரியாமல் இல்லை. அவன் உடனே எழுந்து கொண்டு ரூமில் இருக்கும் மனிதரை பார்த்தான். அங்கே அவன் எதிர்பார்த்தது போல கேமரா இருந்தது. ஆனால் அவன் அதில் கையை வைத்ததுமே கேமரா கட்டானது. தாரிகா நடுநடுங்கும் உடலுடன், நம்ம ரூம்ல யாரு கேமரா இன்ஸ்டால் பண்ணது என்று கேட்டாள். சரவணன் தாரிகாவின் கையை இறுக்கி பிடித்துக் கொண்டு,
ஜென்ரலா பார்க்கும்போது சர்வேலன்ஸ் வீடியோ எல்லாம் 7 நாளைக்கு தான் இருக்கும். ஆனா இதுல 7 நாளைக்கு மேல உள்ள எந்த ஒரு வீடியோவும் இல்லை. அப்படின்னா இந்த கேமரா முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கணும். என்று சொன்னான். தாரிகா அவனுடன் அணைத்து கொண்டு, அபிநயக்கு ஏதாவது ஆயிடுமா? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ மட்டும்தான் என கண்ணீர் மல்க கேட்டாள். நீ கவலைப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. பின் சரவணன் ரத்தினத்தின் ரூமுக்கு போனான். ரத்தினம் போட்டோவை பார்த்துவிட்டு, இது அந்த விசர் ஆஃப் ஆர்ட்ஸை சேர்ந்த ஒருத்தனா என கேட்டார். யோசிக்கும் போது அப்படிதான் தோணுது, ஆனா சரியா தெரியல. நம்பர் வச்சு பார்க்கலான்னு பார்த்தா அது கூட டெம்பரரி நம்பர் தான். எல்லா பக்கத்துல போனாலும் முட்டுக்கட்டையா தான் இருக்கு. அப்படியே அவன் விசர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆளா இருந்தா அவன் ஏன் நீங்க சிட்டாடர்ல விட்டு போறதுலயே குறியா இருக்கான்? ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்கு பின்னாடி வில்லியம் ஃபேமிலி இருக்குமோ? அவங்களுக்கு அவ்வளோ பவர் இல்லை. அப்போ என்னோட அப்பா எங்க என கேட்டான் சரவணன். ரத்தினம் சிறிது நேரத்திற்கு யோசித்துக் கொண்டிருந்தார். பிறகு சரவணனிடம், ஆஹா, அப்பாவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. என்னதான் அவரு ஃபாரின்ல நல்ல டெவலப் ஆக இருந்தாலும் கூட இங்க திரும்பி வந்த நேரம் அவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்கல. ஃபீனிக்ஸ் ஃபேமிலி அவங்களோட ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் இதுவும் என்று சொன்னார். சரவணன் அதை கேட்டதும் சோஃபாவில் காலை நீட்டி படுத்துக் கொண்டான். ரத்தினம் சொல்வதும் சரிதான் என தோன்றியது அவனுக்கு. சரி, இப்ப நாம என்னதான் பண்ண போறோம் என்று சரவணனை பார்த்து கேட்டார் ரத்தினம். என்னால வேற என்னதான் பண்ண முடியும்? தாரிகா வேற அபிநய பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. அபிநய தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவளுக்காகவே இது சீக்கிரமா டீல் பண்ணிடணும்னு முடிவெடுத்திருக்கேன். சரவணன் மிகவும் வருத்தத்துடன் சொல்வதை பார்க்கும்போது ரத்தினத்திற்கு ஏனோ அமிர்தாவின் முகம் ஞாபகத்திற்கு வந்து போனது. என்னதான் அவர் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் கூட அவள் தானே அவரது வீக்னஸாக இருந்தாள். சிட்டாடல விட்டு போறது ஈஸிதான், ஆனா மொத்த பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றது அது உசுரை கொடுக்கறதுக்கு சமம். எனக்கு தெரியும் மிஸ்டர் ஷாம், நீங்க சிட்டாடல விட்டு போன நேரம் உங்களை தேடி ஹில்வுட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் நானும் அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் உங்களுக்குள்ள ஆழமா பார்க்கல. நீங்க ஏதோ ஒன்ன பவர்ஃபுல்லா வச்சுட்டு இருந்திருக்கணும். அது மட்டும் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு காசையும் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துட்டா அது எல்லாத்தையும் உங்களால திரும்ப சம்பாதிச்சிட முடியுமா? உங்களால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா? ரத்தினம் கேட்டதற்கு சரவணன் சிறிது நேரத்திற்கு மௌனத்தை பதிலாக கொடுத்தான். அவனது எக்ஸ்பிரஷன் மாறிக்கொண்டு வந்தது. சரவணன் மெதுவாக ரத்தினத்தின் ரூமிலிருந்து வெளியே போனான். ரத்தினம் அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திற்கு ஒரே இடத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தார். அவரும் எதையோ மிக ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தார். சரவணன் இந்த நிலையில் என்ன முடிவெடுத்தாலும் கூட அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் என்று நினைத்தார். பின் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு ஒரு இடத்திற்கு கிளம்பினார். சிட்டாடெல்லின் மிலிட்டரி ரீஜனின் நடுவில் நின்றிருந்தார் ரத்தினம். ஹாய், எனக்கு மிஸ்டர் சாம பார்க்கணும் என்று அங்கே இருந்த ஒருத்தரிடம் கேட்டார் ரத்தினம். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? உடனே தலையை ஆட்டிய ரத்தினம், ஆமா, நான் இப்பதான் அவருக்கு கால் பண்ணேன் என்று சொன்னார். சரி, உள்ள வாங்க. இனிமே வருதுன்னா நேரத்தோட வாங்க. மிஸ்டர் சாமுக்கும் ரெஸ்ட் வேணும்ல? ஓகே, கண்டிப்பா. ஆனா நான் இப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், சீக்கிரமா கிளம்பிடுவேன். சாமின் வில்லா அவ்வளவு ஒன்றும் லக்ஸரியாக இருக்கவில்லை. சில பழைய தளபாடங்கள், காலிகிராஃபி, பெயிண்டிங்ஸ் என அதிகம் விலை உயர்வு இல்லாத பொருட்கள் தான் இருந்தன. உள்ளே போனதும் ரத்தினம் உடனே, சாரி, உங்களை இந்த நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்று சொன்னார். இல்ல பரவாயில்ல ரத்னம், ரைட். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஒருத்தரை இருக்கிறதுக்கு உங்க ஃபேமிலி கொடுத்து வச்சிருக்கணும் என சொல்லிக்கொண்டே ஒரு கப்பு டீயை ஊற்றினார். சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த ராத்திரியில என்ன தேடி வந்ததுக்கான காரணம்னு 2 இருக்கு. ஒன்னு பர்சனல் மேட்டர், இன்னொன்னு பிசினஸ் மேட்டர். சரி, ஓகே, என்ன பேசணும் பேசுங்க. சரி, நான் சுத்தி வளைச்சி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சரவணன் கூட தான் இருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி பல தடவை சரவணனை தேடி ஹில்வுட்டுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்கணும். என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு கூட நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? அவரது பதிலை கேட்டதும் ரத்தினத்திற்கு நோஸ் கட்டிங்காக இருந்தது. தேவையில்லாமல் பொலைட்டுங்கிற பேர்ல வாங்கி கட்டிக்கிட்டமோ என இருந்தது. அது ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சாயத்துனால சரவணன் கிட்ட இருக்கிற காசு சொத்து எல்லாத்தையும் தெரேசா ஃபண்ட் ரைசிங்கிற பேர்ல இருக்கிற ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணணும். சில சொத்துக்கள் காசா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஒரு சரியான ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சு தரணும்.
உங்களுக்கு நம்பிக்கையான யாரையாவது சொன்னா நல்லா இருக்கும். சரவணன் பிக்ஸ் ஆகிவிட்டதால் ரத்தினம் அவனுக்கு உதவ நினைத்தார். அவன் சரவணனிடம் மொத்த பணத்தையும் அழித்து கொடுக்க சொல்லி இருப்பதால் அவனுக்கும் சரவணனின் சொத்து மதிப்பு தெரியுமாகத்தான் இருக்கும். சிவசக்தி மேல் அனுப்பும் காசையும் கூட அவன் டிராக் செய்து கொண்டுதான் இருப்பான். அதனால் இப்பொழுது சாமினால் மட்டும்தான் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு சரியான ஆளை கண்டுபிடிக்க முடியுமாக இருக்கும். சரி, எனக்கு புரியுது. நீங்க ஆதிரனுக்கு பாஸ் பண்ணிடுங்க. ஆதிரனுக்கா? அவன் தான் செத்துட்டானே. ஆமா, பயப்படாதீங்க, அவன் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டான். சாம் சொன்னதை கேட்டதும் ரத்தினத்திற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதற்கு பின் மொத்த சிட்டாட்டிலும் ஒரு சென்சேஷனலான நியூஸ் பரவியது. நியூஸ் என்னவோ சின்னதுதான். தெரசா ஃபண்ட் ரைசிங்கிற்கு அடையாளம் தெரியாத ஒரு இடத்திலிருந்து பெருந்தொகையான பணம் வந்திருந்தது. டிரான்ஸ்பர் ரெசிப்டை பார்த்ததும் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதிலிருந்த நம்பர் அத்தனை பெரிதாக இருந்தது. அந்த சிறிது நேரத்திற்குள் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த காசை என்ன செய்யலாம் என ஒரு மீட்டிங் வைத்தார்கள். கொஞ்ச காலத்துக்கு இந்த காசை டெபாசிட் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாம இப்ப வந்திருக்கிற காசு எதுக்கானு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை சொல்லி இல்ல. யாருக்கு தான் இவ்வளவு பெரிய காசை டொனேட் பண்ண மனசு வரும்? ஏதோ தேவதையை இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அந்த ஆளுக்கு இதுக்கு மேல இந்த காசு தேவைப்படாது போல என சிங்கராஜா ஃபேமிலியின் ஒரு மெம்பர் தனது கருத்தை முன்வைத்தார். அதை கேட்ட தெரசா ஃபண்ட் ரைசிங்கில் இருந்த மற்றவர்கள் தலையை ஆட்டினார்கள். இங்கே இருந்து எல்லோருக்குமே அந்த காசை எடுக்க வேண்டும் என்றுதான் இருந்தது. கூடிய சீக்கிரத்திலேயே இதை பற்றி வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு தெரிய வந்துவிட்டது. என்னது, இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி என மிகுந்த அதிர்ச்சியுடன் கேட்டார் ஜிஷ்ணு. ஜிஷ்ணு இப்போது கொஞ்சம் கஷ்ட காலத்தில் இருந்தான். ஆனால் இருந்தாலும் கூட இப்போதைக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலி அவன் மேல் கையை வைக்கவில்லை. ஏனென்றால் அவனோடு சம்பந்தப்பட்டிருந்தது சாமின் வளர்ப்பு பேத்தி. சரவணன் டிரான்ஸ்பரை பார்த்த தாரிகா, நீங்க எல்லா காசையும் தெரசா ஃபண்ட் ரைசிங்க்கு கொடுத்துட்டீங்களா என்று கேட்டாள். அது ஒரு இல்லீகல் ஆர்கனைசேஷன், யூஸ்லெஸ். பேர் மட்டும்தான் நல்லா இருக்கு. சரவணா தெரசா ஃபண்ட் ரைசிங்கின் லிஸ்டை பார்த்து கொண்டே, இவங்க லீகலா இருந்திருந்தான்னா நான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்க மாட்டேன். இப்போதைக்கு உன் ஃப்ரெண்ட் அபிநயா தான் முக்கியம் என்று சொன்னான். பின் சரவணன் அந்த ஆளுக்கு ஒரு மெசேஜ் போட்டான். காசு இப்ப சரியான இடத்துல இருக்கு, நான் இப்ப அபிநயாவை எப்படி பாக்குறது என்று கேட்டான். தாரிகாவிற்கு அவனது செய்கையை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. தனது சந்தோஷத்திற்காக இத்தனையும் செய்யக்கூடிய ஒருத்தன் கிடைத்ததை நினைத்து அவளுக்கு பெருமிதமாக இருந்தது. சரவணன் அனுப்பிய மெசேஜை படித்ததும் மறுமுனையில் இருந்தவன், வாவ், உன்னோட மூவ் ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு என்று ரிப்ளை பண்ணியிருந்தான். சரவணன் இவ்வளவு சீக்கிரத்தில் அவன் சொன்னதற்கு ஒப்புக்கொள்வான் என அவன் நினைத்திருக்கவில்லை. சரவணன் மீண்டும் அபிநயா எங்க என்று கேட்டான். கவலைப்படாத, அவன் நல்லாதான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவர் கூட நான் அவளை கூட்டிட்டு சிட்டாடலுக்கு அனுப்பி வைக்கிறேன். நேரம் வரும்போது உனக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் என்று சொன்னவன் மீண்டும் மாயமானான். சரவணனுக்கு பக்கத்தில் இருந்த தாரிகா, சரவணா, இப்ப என்ன நடக்குது என மிகுந்த கரிசனையுடன் கேட்டாள். அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ஆனா இன்னும் அபிநயாவை பார்க்க விட மாட்டேன்றான். சும்மா அலைவிட போறான்னு நினைக்கிறேன். ஆனா நீ கவலைப்படாத, உன்னோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட பத்திரமா வந்து சேர்ந்துருவா என அவளை ஆஸ்வாசப்படுத்தினான். சரவணன் இப்படி ஏதாவது நடக்கும் என எதிர்பார்த்துதான் இருந்தான். ஆனாலும் அவன் சொல்வதை கேட்பதை தவிர வேறு ஒரு வழியும் அவனுக்கு இப்போதைக்கு தோணவில்லை. தாரிகா மிகவும் சோர்ந்து போயிருப்பதை பார்த்தான் சரவணன். காசு சொத்து எல்லாம் போனான்னா அதுதான் உனக்கு நானும் எனக்கு நீயும் இருக்கோம்ல, அது போதும். சந்தோஷமா இருந்துடலாம். கூலாரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். மேலும் கீழும் பூனை குட்டி போல தலையை ஆட்டிய தாரிகா அப்படியே அவனை கட்டி பிடித்துக் கொண்டாள். அவளுக்கு அந்த வார்த்தைகள் பெரும் ஆறுதலாயிருந்தது. சரவணன் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். வீடியோவில் வந்த நபரும் சரி, வாய்ஸ் நோட் அனுப்பிய நபரும் சரி, ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அவன் அவனது அடையாளத்தை மறைக்க நினைப்பதுதான் சரவணனுக்கு மிகப்பெரிய குளூவாக இருந்தது. அவன் விசார்ட் ஆட்ஸின் ஒரு ஆளாக இருந்திருந்தால் காசு கேட்டிருப்பான். ஆனால் அவனும் ஒரு பைசா கூட கேட்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் ஒரு கடுமையான முரட்டுத்தனம் தெரியும். அந்த அளவுக்கு ஒன்று முரட்டுத்தனம் அவனிடம் தெரியவில்லை. சரி, நீ அமைதியா தூங்கு என்று சொன்ன சரவணன் தாரிகாவின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவளை கட்டிலில் படுக்க வைத்தான். தாரிகாவிற்கும் தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து தவித்துக் கொண்டிருந்தாள். சரவணன் பால்கனிக்கு போய் நின்று கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று சரவணனின் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அவன் உடனே போனை எடுத்து பார்த்தான்.
அதை பார்த்ததும் நரநரவென பற்களை கடித்தான். இதுவரைக்கும் அவனுடன் மோதும் யாரும் பலத்த அடி வாங்காமல் போனதில்லை. ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் அதிகமாகவே துள்ளி கொண்டிருந்தது. என்னதான் ஜிஷ்ணுவிற்கு யார் இதை சரவணனிற்கு பண்ண வைத்தது என தெரியவில்லை. அவர் லேசாக புன்னகைத்து கொண்டார். புக்கிங் லிஸ்டில் எல்லாம் பார்த்ததில் நாளை சரவணன் சிட்டாடெல்லியிலிருந்து ஹில்வுட்டிற்கு சில டிக்கெட் போட்டிருந்தான். இதற்கு மேலும் சிட்டாடெல்லியில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது என நினைத்தார். இதற்கு மேல் சிட்டாடெல்லியில் அமைதி நிலவும் என எதிர்பார்த்தார். மறுபடியும் முன்னாடி போல 4 பெரிய ஃபேமிலிகளும் சிட்டாடெல்லின் சார்ஜை எடுத்துக்கொள்வார்கள். விஷ்ணு இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில், அங்கிள், ராயல் ஃபேமிலி எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப புத்திசாலித்தனமானது என யாரோ ஒருவரின் மிக பழக்கப்பட்ட வாய்ஸ் கேட்டது. ஜிஷ்ணு திரும்பி பார்க்க அங்கே பவன் நின்று கொண்டிருந்தான். நீ எதுக்கு திரும்பி வந்த என்று உற்சாகத்தில் கேட்டார் விஷ்ணு. அதுவா, வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் உடனே திரும்பி வந்துட்டேன் என சிரித்துக் கொண்டே பதில் சொன்னான் பவன். அதை கேட்டதும் ஷாக்கான ஜிஷ்ணு, அப்போ நீதான் இதெல்லாம் பண்ணதா என கேட்டார். பவன் சிரித்துக் கொண்டே, அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. சிட்டியோட 4 பெரிய ஃபேமிலிக்கும் அவ பேரை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலின்னு சொல்லி நாளைக்கு நியூஸ்ல வந்தா நல்லாவா இருக்கும்? அப்படியே ஏதாவது நடந்தா சிங்கராஜ் ஃபேமிலி நம்மளை பத்தி என்னதான் நினைப்பாங்க? இந்த நிலைமையில அவங்க வீட்டு பொண்ணு எனக்கு கட்டி கொடுப்பாங்களா என்று கேட்டான். ஜிஷ்ணுவின் முகம் கருத்து கொண்டு போனது. இப்ப சரவணன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். அவங்ககிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள்ல அவன் எப்படியும் சிட்டாடல் விட்டு போயிடுவான். அங்கிள், இதுக்கு முன்னாடி வில்லியம்ஸ் ஃபேமிலி அசிங்கப்பட்டதுக்கு காரணம் நாம ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்திருக்கோம். சிவசக்திவேல் கிட்ட திறமை இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனா ஈஸ்வரிக்கும் அந்த பொம்பளைக்கும் இடையில இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலதான் நாங்க அவங்கள கொஞ்சமாவது மதிச்சதே. இதுக்கு மேலேயும் நாம அந்த மாதிரி இழிச்சவான இருக்கக்கூடாது இல்லையா? எதிரிக்கு பாவம் பார்க்கறது நமக்கு தான் ஆபத்து. சரவணன் அடுத்த சிவசக்தி வேலா மாற வாய்ப்பு இருக்கு என்று சொன்னான் பவன். ஜிஷ்ணு அவன் சொன்ன அனைத்தையும் மிக அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அவர் திடீரென்று, பவன், வீனஸ் வில்லாவிலேயே வில்லியம் ஃபேமிலியில இருக்கிற ரொம்ப பெரிய புத்திசாலி நீதான். உன்கிட்ட இந்த பிசினஸ் பத்திய அறிவெல்லாம் அதிகமா இருக்கு. வில்லியம்ஸ் ஃபேமிலி ஒரு மொத்த ப்ராவின்ஸோட பிசினஸ் கூட உனக்கு பாதுகாக்க சொல்லிக் கொடுக்கலாம். உன்னோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணி வைக்கக்கூடியது. வில்லியம்ஸ் ஃபேமிலியோட இலசுகள்லயே நீதான் பெஸ்ட். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு அஜாகிரதையா இருக்க என்று கேட்டார். எனது அஜாகிரதையா இருக்கேனா? ஒரே நாளில் சரவணனின் நிலையை மாற்றிவிட்டவன் நான் அஜாக்கிரதையாக இருக்கிறேனா என்று யோசித்தான். சரி, நீ இதை எப்படி பண்ண அது மட்டும் சொல்லு. ஒன்னும் இல்ல, இவனும் அப்பன மாதிரியே ஒரு பொண்ணுக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கான். அந்த அபிநயா சரவணனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இவளை காணலன்னு அவன் மூக்க சொரண்டிக்கிட்டு இருந்திருப்பா. அதை பார்க்க மனசு பொறுக்காம சாரி ஹீரோயிசம் பார்க்க கிளம்பி இருக்காரு. ஒரு பொண்ணுக்காக மொத்த சொத்தையும் விட்டு கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இதுல ரொம்ப பெரிய ஷாக்கான விஷயம் என்னன்னா, அவரோட சொத்து எல்லாத்தையும் தெரேசா ஃபண்ட் ரைசிங்க்கு கொடுத்திருக்கான் என்று சொன்னவன் சத்தமாக சிரித்தான். ஜிஷ்ணு இப்படியெல்லாம் இருக்கும் என யோசித்து பார்த்திருக்கவில்லை. அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருந்தது. எதிரி சரவணன் என இருக்கும்போது வீனஸ் வில்லாவில் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் மானம் போய்விடக் கூடாது என நினைத்திருந்தான். என்னதான் ஜிஷ்ணுவின் மண்டையில் 1000 பிளான் இருந்தாலும் கூட ஒன்றை கூட செயல்படுத்த தைரியம் இருக்கவில்லை. ரத்தினத்தையும் ஜஸ்டனையும் மாற்றி மாற்றி யோசிக்கும் போதே தொடை நடுங்கியது. ஒருத்தன் பிசினஸில் கிங், இன்னும் ஒருத்தன் கொள்ளும் அரக்கன். இப்ப ஜஸ்டின் கடக்காவுக்கு போயிருக்கான். சரவணன் கிட்ட ஒரு பைசா கூட காசு இல்ல, எல்லாத்தையும் டொனேட் பண்ணிட்டான். ரத்னம் என்னதான் திறமசாலியா இருந்தாலும் அவர் ஒருத்தரால அவ்வளவு காசை சம்பாதிச்சிட முடியுமா? இப்ப அடுத்து நாம பண்ணியிருக்கிறது ஜட்டன் காம்ப்ளெக்ஸுக்கும் சரவணனுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணி விடுறதுதான். அடுத்து ராவணன் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அப்படியே சரவணனோட வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் எம்டி ஆயிடும். பவனின் பிளானை பற்றி கேட்கும்போது எல்லாம் பக்காவாக இருந்தது. எல்லாம் சரி, சரவணன் கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிச்சாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. காசு இல்லாதவனுக்கு எவன் தான் மரியாதை கொடுப்பான்? இதுக்கப்புறம் ரத்னத்தையும் ஜஸ்டினையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். காசு இல்லாதவங்கிட்ட யார் வேலை பார்ப்பாங்க? அதுக்கப்புறம் சரவணன் பேஸ்ட் பேப்பர் ஆயிடுவான். இன்னும் 1 மாசத்துல வில்லியம்ஸ் ஃபேமிலியோட மீட்டிங் இருக்கு, அதுக்கு அவனால வர முடியாது. ஜிஷ்ணு எல்லாவற்றையும் கேட்டதும் யோசித்துக் கொண்டிருந்தார். எல்லாம் இதே போல சாத்தியமாக நடந்து விடுமா என யோசித்தார். அப்போது அங்கே
மிக பதற்றத்துடன் ஒரு செக்யூரிட்டி ஓடிக்கொண்டு வந்தார். ஜிஷ்ணுவிடம் அந்த செக்யூரிட்டி கார்டு வேகமாக சென்றான். எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்று புருவம் சுருக்கினார். உங்களை பார்க்க மிஸ்டர் சரவணன் வந்திருக்காரு என்று கூறியதும் ஒரு நொடி அதிர்ந்தார் ஜிஷ்ணு. வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் மேன்ஷன் தான் இது. இங்கிருக்கும் அனைத்து செக்யூரிட்டியும் சரவணன் செய்கையை சென்ற முறையே பார்த்திருக்கிறார்கள். அதனால் அங்கிருக்கும் அனைத்து கார்டுக்கும் ஒரு பயம் கலந்த மரியாதை அவன் மீது. உடனே அவனை உள்ள வர சொல்லு என்று அவசரப்படுத்தினார் ஜிஷ்ணு. பின்னால் திரும்பி அங்கிருக்கும் பவனை கண்டு போடா முட்டாள் என்று திட்டினார். பவன் அதிர்ந்தான். வழக்கமாக அவன் மிகவும் தந்திரமாக அவனின் செயல்களை செய்து முடித்திடுவான். ஆனால் தம்மை போய் முட்டாள் என்று கூறுகிறாரே என்று ஆச்சரியமாய் பார்த்தான். இப்போது சரவணனின் மொத்த சொத்தும் டிரான்ஸ்பர் ஆனது. அவனின் பணம் அனைத்தையும் தானம் செய்துவிட்டான். சக்திவேல் சரவணனுக்கு உதவும் மட்டும் என அவன் மீதும் ஈஸ்வரி மீதும் கை வைக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் வில்லியம்ஸ் குடும்பம் சரவணனை மீண்டும் எழுந்திட விடமாட்டார்கள். அங்கிள், நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்லையே என்றான் பவன். ஜிஷ்ணுவால் உண்மையில் முன்பு போல் சிந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் சரவணன் இந்த நேரத்தில் என்ன செய்திடுவான் என்று அவருக்கு தெரியாது. பவன் செய்தது சரவணனுக்கு எங்கோ தெரிந்து விடுமோ என்று அஞ்சினார். சரவணனிடம் ஒன்றுமில்லை என்றாலும் அவரால் நிம்மதியாய் இருக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அவன் என்ன மாதிரியான ஏழரையை இழுத்து போடுவானோ என்று அஞ்சினார். சார், மிஸ்டர் சரவணன் ஒன்னு சொல்லிட்டீங்க இருந்து கிளம்பிட்டாரு என்றார் கார்டு. என்னது? அவர் சீக்கிரமே சிட்டாடல் விட்டு கிளம்ப போறாராம். அதனால வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆளுங்களை அவர் கிளம்புறதுக்கு முன்ன பார்க்க சொன்னாரு. இல்லனா ஒருத்தரையும் விட மாட்டாராம் என்று கூறிட ஜிஷ்ணுவும் பவனும் ஒன்று போல் அதிர்ந்தனர். அவர்களுக்கு சரவணனுக்கு இவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது என்று தோன்றியது. இதை சொல்வதற்காகவே இங்கு வந்திருக்கிறானே திமிரெடுத்தவன் என கடுகடுத்தார் ஜிஷ்ணு. வில்லியம்ஸ் ஃபேமிலி மீட்டிங் என்பது சாதாரண மீட்டிங் இல்லை. சிட்டாடல் முழுவதும் இருக்கும் நிறைய கம்பெனிகள் அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதற்காக சில பேர் மாத கணக்கில் தயாராகுவார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் சரவணன் போய் தனியாளாக வந்து திமிராக பேசிவிட்டு சென்றிருக்கிறானே என்ற கடுப்பு அவர்களுக்கு. இதில் ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனுக்கும் இது கொன்னும் குறைச்சல் இல்லை என்று நினைத்தார். ஆனாலும் ஏதோ சரியில்லை என்று நெருடலாக உணர்ந்தார். ஒருவேளை அவன் எதையாவது கண்டுபிடித்து திமிராக பேசுகிறானோ என்றும் யோசித்தார். உடனே பவனை திரும்பி அழுத்தமாய் பார்த்தார் ஜிஷ்ணு. என்ன ஏன் அங்கிள் இப்படி பாக்குறீங்க? சரவணன் தானே வந்தான், அவனை போய் பார்க்கணுமா என்ன? அதுவும் இல்லாம எனக்கு விசர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருந்து ஆளுங்களை தெரியும். இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நான் தான் அவங்க கிட்ட கேட்டேன். நீங்க கவலையப்படாதீங்க, வில்லியம்ஸ் ஃபேமிலிக்காக நான் எதையுமே தப்பா பண்ண மாட்டேன் என்று பீத்தலாக கூறினான் பவன். இத நீ சொதப்புனா என்ன ஆகும்னு யோசிச்சியா என்று சீற்றத்துடன் கேட்டார் ஜிஷ்ணு. அதுக்கு அவசியம் இல்ல, அதை பத்தி யோசிக்க வேண்டியதும் இல்ல என்று தற்பெருமையுடன் கூறினான். அதன் பின் செக்யூரிட்டி பக்கம் திரும்பியவன், அவன் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு வந்திருக்கான். ஆனா நீ அவனை தடுத்து நிறுத்தாம அவனுக்கு தூது வர, அவனை சரி கட்டி அனுப்ப வேண்டியது உன் வேலை. உன்னை எங்களுக்காக தான் வேலைக்கு வச்சிருக்கோம். அவனுக்கு தூது வரதுக்கு இல்ல, போய் அவனால எங்க கிட்ட இருந்து ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்லு என்றான். இதை கேட்டு செக்யூரிட்டி தான் அதிர்ந்தார். இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு மிஸ்டர் சரவணன் முன்னாவே சொன்னாரு. ஆனா உங்களுக்கு வேற வழி இல்லையா? அவர் இங்க இருந்து போறதுக்கு முன்ன வழி அனுப்ப நீங்க வந்தாகணுமா என்றார் செக்யூரிட்டி. இதில் ஜிஷ்ணுவிற்கு இன்னும் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. பவன் தான் ஆத்திரத்தில் இருந்தான். அவன்கிட்ட பணம், பவர், பேக்கப்னு யாருமே இல்லை. ஆனா இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சல். எவ்வளவு திமிரு இருந்தா வில்லியம்ஸ் குடும்பத்தையும் எதிர்க்க பாக்குறான் என்று மனதில் கடுகடுத்தான். அவனுக்கு சாவு மேல ஆசை வந்துருச்சு என்று சீற்றத்துடன் கூறினார் பவன். வில்லியம்ஸ் குடும்பம் எதுக்குறா உன்ன வழி அனுப்ப வரணும்? அவனுக்காக வில்லியம்ஸ் குடும்பத்தோட கிராண்ட் டின்னரையே சீக்கிரமா அட்வான்ஸா வைக்கணுமா? முடியவே முடியாது என்று எரிச்சலிலேயே யோசித்தான். இனி உனக்கு இங்க வேலை இல்ல என்று இருக்கும் கோபத்தை செக்யூரிட்டி பக்கம் திருப்பினான். செக்யூரிட்டியை பார்த்த ஜிஷ்ணு அவரை அங்கிருந்து போகுமாறு கையசைத்தார். உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை என்றார் ஜிஷ்ணு. எனக்கு வில்லியம்ஸ் குடும்பத்து மேலேயே ஆத்திரமா வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஹர்ஷித் ஒரு அவசர கொடுக்கன்னு. இங்க இருக்கிறதுக்கு அவன் வெளிநாட்டுக்கு போனது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா அவனுக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு வில்லியம்ஸ் குடும்பத்தையே அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வர பாக்குறான் என்று கடுகடுத்தான். ஜிஷ்ணு அதை பற்றி பேசும் எண்ணத்தில் இல்லை. இப்ப அடுத்து என்ன பண்ண போற என்று கேட்டார். அந்த சரவணன் இப்போ ஒரு பிச்சைக்காரன். அவனால என்ன பண்ண முடியும்? கவலையே படாதீங்க, வேலன் குடும்பத்து ஆளுங்களை பத்தி நான் நல்லா கவனிச்சிட்டேன். முன்னாடி சக்தி வேலால தான் வேலன் குடும்பம் ஃபெயில் ஆச்சு. அவங்க தோக்கிறதுக்கான காரணம் சரவணன் மாதிரி தான் அவங்க பர்சனாலிட்டியும்
அவங்க வீக்னஸும் பொண்ணுங்க தான். என்று கூறிய பவன் அங்கிருந்து கிளம்பினான். ஜிஷ்ணு எதுவும் சொல்லாமல் அமைதியாய் சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்தார். ஏற்கனவே சக்திவேலின் அதிரடி ஆட்டத்தில் நிறைய அடி வாங்கியிருக்கிறார் ஜிஷ்ணு. வேலன் குடும்பத்திற்கும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கும் போரே வந்திருக்கிறது. வேலன் குடும்பத்து ஆளுகளும் வலிமை மிக்கவர்களாய் அசைக்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். சக்திவேலை பற்றி கூறவே வேண்டாம். சிட்டாடெல்லையே தலைகீழாக மாற்றி அமைக்கும் விதத்தில் இருந்தார். வேலன் குடும்பம் ஜெயிக்கும் நிலையில்தான் இருந்தார்கள். வில்லியம்ஸ் குடும்பம் மற்றும் அவர்களின் குறுக்கு புத்தியை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் நிச்சயம் வேலன் குடும்பம் வில்லியம்ஸ் குடும்பத்தை அடக்கியிருப்பார்கள். ஆனால் சக்திவேல் அவரின் ஆட்களை தடுத்து விட்டார். அவரின் ஆட்களால் தான் வேலன் குடும்பம் செல்வாக்கு பெற்றதா இருந்தது. ஆனால் சக்திவேல் தடுத்திட வேலன் குடும்பம் அவர் மீது வெறுப்பு கொண்டது. ஈஸ்வரிக்காக வாழ்வா சாவா போராட்டத்தில் விட்டு கொடுக்கிறாரே என்ற ஆத்திரம் அவர்களுக்கு. ஈஸ்வரி மீது கை வைத்தால் தான் சக்திவேல் அடங்குவார் என்ற காயை நகர்த்தி இருக்கிறார்கள். இது முன்பு நடந்தது. ஆனால் சரவணன் இப்படியே இருப்பானா என்று யோசித்தார். அனைத்தையும் இழந்த பின்னும் தைரியமாக இங்கு வந்திருப்பவனை நினைத்து அவருக்கு மனம் கலங்கியது. சக்திவேல் மற்றும் சரவணன் முகமே அவருக்கு தோன்றியது. இப்போ சரவணன் கிட்ட மிச்சம் எவ்வளவு பணம் இருக்குன்னு செக் பண்ணு. அதே மாதிரி அவனோட மத்த டிவைடரான பிசினஸ் பத்தியும் செக் பண்ணு என்று அவரின் வேலையாளிடம் கூறினார் ஜிஷ்ணு. ஏதோ தவறுவிட்ட உணர்வு அவருக்கு. திரும்பவும் சரித்திரம் நிகழப்போவதை உணர்ந்தார். ஆனால் சென்ற முறை அவர்கள் வென்றார்கள். இப்போது அப்படியே நிகழுமா? சரவணன் திரும்பி செல்வதற்காக அனைத்து ஏற்பாடையும் செய்து கொண்டிருந்தான். அவன் மனம் மிகவும் அமைதியாயிருந்தது. சக்திவேல் கடந்த காலத்தில் செய்வது போல் நிச்சயம் அவன் செய்திட மாட்டான். அவன் வில்லியம்ஸ் ஃபேமிலியிலிருந்து வெளியே வந்த பிறகு அவனின் போன் அடித்தது. எலினா தான் கால் செய்திருந்தாள். நான் வரேன் என்று அவன் கூற, குட் பை என்று வேறு ஒரு குரல் கேட்டது. எலினாவிடமிருந்து போன் கால் வருவதை பார்த்த சரவணன் வேகமாக அட்டன் செய்து காதில் வைத்தான். பின்பு ஹலோ எலினா என்று கேட்டான். எதிர் திசையில் ஜாய் தான் நன்றாக குடித்துவிட்டு போதையில் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் போதையில் இருக்கிறாள் என்று சரவணன் கண்டுகொண்டான். பின்பு நீ எலினா கூட தான் இருக்கியா என்று கேட்டான். உடனே ஜாய் என்று குடிபோதையில் சொன்னாள். உடனே நீ குடிச்சிருக்கியா என்ன என்று சரவணன் கேட்டான். அதற்கும் அவள் ஆமா இல்ல என்று சிறு பிள்ளை போல உளறிக் கொண்டிருந்தாள். உடனே சரவணன் இப்ப நீ எங்க இருக்க என்று கேட்டான். உடனே ஜாய் நானா அது வந்து சொல்ல மாட்டேன் என்று மறுபடியும் சிறு குழந்தை போல சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். போன் கட்டான அடுத்த நொடியே சரவணன் தனது செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் அவள் இருக்கும் லொகேஷன் காட்டியது. அது ஜாக்கிற்கு சொந்தமான பார். அதை பார்த்து சரவணன் அங்கிருந்து கிளம்பினான். அவன் அருகில் விக்ரம் நின்று கொண்டிருந்தார். விக்ரம் உடனே பாஸ் நீங்க எங்க போறீங்க என்று கேட்டார். விக்ரம் காரை உடனே இந்த லொகேஷன் கொடுங்க என்று சொல்லிவிட்டு சரவணன் அவரிடம் அந்த போனை காட்டினான். விக்ரம் உடனே ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு சரவணனை கூட்டிக் கொண்டு அந்த பாருக்கு சென்றார். அந்த பாருக்கு சற்று தூரம் தள்ளி சரவணனின் கார் நின்றது. அதற்குள் இருந்த சரவணனின் கண்கள் வெளியில் அவன் கண்ட காட்சியை பார்த்து விரிந்தது. அவனது இதழோரம் ஒரு வகையான சிரிப்பும் பிறந்தது. அங்கு ஜாயும் எலினாவும் அந்த பாருக்கு வெளியில் உள்ள ரோட்டில் உட்கார்ந்து ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன்பு நிறைய விஸ்கி பாட்டில்களும் இருந்தது. அவர்களை சுற்றி நிறைய ஆண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அனைவரது கண்களும் அவர்களது அழகைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தது. அந்த பாரின் மேனேஜர் அவர்கள் இருவரின் அருகில் வந்து நின்றான். பின்பு மேம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க பார்ல மட்டும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்களோ அவ்வளவும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல உங்களோட அழகுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட பார்ல வேலை செய்றீங்களா என்று கேட்டான். எலினா அந்த பாருக்கு வரும் முன்பே ஜாய் நன்றாக குடித்துவிட்டு முழு போதையில் தான் இருந்தாள். எலினா ஓரளவுக்கு தான் குடித்திருந்தாள். அதனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பது அவளுக்கு நன்றாக புரிந்தது. அந்த மேனேஜர் சொன்னதை கேட்ட எலினா கோபமானாள். உடனே ஜாயை திரும்பி பார்த்தாள். அவளோ முழு போதையில் உட்காரக்கூட முடியாத நிலையில் இருந்தாள். ஜாய் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி கேட்பான்? அதுவும் இந்த எலினா கிட்ட எப்படி கேட்கலாம்? இதுவே அயர்லாண்டா இருந்துச்சுன்னா இவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டாய் இருடா, உன்னை யாழ் சரவணகிட்ட சொல்லி என்ன பண்றேன் பாரு என்று சொன்னாள். அவ்வளவு நேரம் நிமிரக்கூட முடியாமல் படுத்து கொண்டிருந்த ஜாய்
வேகமாக தனது தலையை தூக்கி அவளது விரலை எடுத்து எலினாவின் வாயில் வைத்தாள். பின்பு மெதுவா பேசு, அந்த சரவணன் தாரிகாவோட ஆளு, அவன் காலில் கேட்டா அப்புறம் மேல கோபப்படுவான், பாத்துக்கோ என்று போதையிலேயே உளறினாள். உடனே எலினா, இவ்வளோ நேரம் இந்த லூஸ் மேனேஜர் பேசினது எதுவும் உன் காதில் விழல, ஆனா சரவணன் என்னோட ஆளுன்னு சொன்னது மட்டும் உன் காதுல நல்லா கேட்குமே. யாரு சொன்னாலும் சரி, சரவணன் தான் என்னோட ஆளு. He is my sweetheart என்று சொல்லி ஹாட் சிம்பலை தனது கையில் வைத்து காட்டி சிரித்தாள். அப்பொழுது ஜாய் சட்டென்று எலினாவை கட்டி கொண்டு அழுதாள். அவள் ஏன் அழுகிறாள் என்று தெரியாத எலினா அவளை கட்டி கொண்டாள். பின்பு, அந்த சரவணனை விரும்பாததுனாலதான் நான் அழுகணும், நீ என் செல்ல அழுகிறா என்று கேட்டாள். உடனே ஜாய், நான் உன்னை நினைச்சொன்னு அழுகல, நான் அந்த முட்டாளை நினைச்சுதான் அழுகிறேன். அவன் கூட நான் எதுக்கு தான் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. அவன் இந்த ஃபேமிலியில் உள்ள எதுவும் வேணாம், அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அவனோட பொறுப்பு சேர்த்து என் தலையில விழுந்துருச்சு. நான் இனி என்ன பண்ணுவேன்? நான் ஒரு சின்ன பொண்ணுன்னு யாருக்காவது மேல அக்கறை இருக்கா என்று சொல்லி அழுதாள். எலினாவிற்கு மோகித்தை பற்றி விவரம் தெரியும். அதனால் அவளை மறுபடியும் தன்னுடன் கட்டி கொண்டாள். பின்பு அவளது தோளை தட்டி கொடுத்தாள். சரி, அழாத செல்லம், நீ யாரு? என்னோட லிட்டில் சிஸ்டர். உன்னால எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும் என்று போதையில் உளறினாள். அப்போது ஜாயின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் தெரசா சேரிட்டியின் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருப்பதாக இருந்தது. அதை பார்த்த ஜாய் மறுபடியும் அழுக ஆரம்பித்தாள். இப்பொழுது ஏன் அழுகிறாள் என்று எலினா எதுவும் புரியாமல் இருந்தாள். பின்பு, இப்ப எதுக்கு செல்ல மறுபடியும் அழுகிறா என்று கேட்டாள். உடனே ஜாய், என்னை யாருமே நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா? அந்த முட்டாள் என்ன பண்ற டார்ச்சர் போறாதுன்னு இந்த சரவண முட்டாள என்னை இப்படி டார்ச்சர் பண்றானே என்று சொல்லி அழுதாள். ஜாய் சரவணனின் பெயரை சொன்னதும் எலினா அதிர்ந்தாள். பின்பு, என்ன சரவணனா? அவன் என்ன படினா என்று கேட்டாள். அந்த முட்டாள் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, அவனோட எல்லா சொத்தையும் அந்த சேரிட்டி கழித்து கொடுத்துட்டான். இத்தனை நாள் அவன் கூட நான் இருந்தேன்ல, அதுக்காகவாவது என்கிட்ட ஒரு வார்த்தை இது பத்தி சொன்னானா? இனிமே நான் அந்த ஃபேமிலிக்கு எதுக்கு தேவைப்பட போறேன்? ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில எனக்கு இருந்த அந்த வேலையும் இருக்க போறதில்ல. கடவுளே, ஒரே நாள்ல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறா என்று சொல்லி அழுதாள். அவள் சொன்னதை கேட்டதும் எலினா அதிர்ச்சியானாள். பின்பு, அப்படின்னா சரவணன் அந்த ஃபேமிலிக்கு ஒரே வாரிசா? சரவணன் நிஜமாவே அப்போ பணக்காரன் தானா? நீ அப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் கூட இல்லையா என்று கேட்டாள். உடனே ஜாய், ஹெல்ப்பா? நான் அவனோட சபார்டினேட். ஆனா இனிமே நான் அவன் கூட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று கண்களில் கண்ணீர் வழிய சோகமாய் சொன்னாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்ட அனைத்தையும் அங்கு இருந்த மேனேஜர் கேட்டான். ஏய் பொண்ணுங்களா, என்ன காமெடி பண்றீங்களா? உங்களுக்கும் ஃபீனிக்ஸ் ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? நீங்களே சிட்டாடலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க. இங்க உள்ள எந்த ரூல்ஸும் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த நேரத்துல நல்ல பொண்ணுங்க யாரும் இப்படி உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. சும்மா நல்ல பொண்ணுங்க மாதிரி என்கிட்ட நாடகம் நடத்தாதீங்க. இப்பவே உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க என்று சொன்னான். பின்பு அவர்கள் இருவரையும் வீடியோ எடுத்து அதை தனது குரூப்பில் போட்டான். அந்த குரூப்பில் அந்த சிட்டியில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்களும் பணக்கார வீட்டு பிள்ளைகளும் இருந்தார்கள். அனைவரும் அந்த வீடியோவில் இருந்த எலினாவையும் ஜாயையும் பார்த்த அடுத்த நொடி தங்களது காரை எடுத்துக்கொண்டு அந்த பாரை நோக்கி புறப்பட்டார்கள். இங்க பாருங்க பொண்ணுங்களா, இங்க நிறைய பணக்காரங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க ப்ராப்பரா சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம். அது மட்டும் இல்ல, உங்களை அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுனால எனக்கு 1 மில்லியன் கமிஷனா கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கும் முன்னரே அவனது கையில் இருந்த செல்போன் கீழே சிதறியது. யாரா அவன் என்னோட போனை உடைக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அந்த மேனேஜர் திரும்பி பார்த்தான். அங்கு சரவணன் தான் நின்று அவனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். சரவணனை பார்த்ததும் 2 பெண்களும் பல்லை காட்டி சிரித்தார்கள். உடனே சரவணன், சாரி கேர்ள்ஸ், நான் லேட்டா வந்துட்டேனா என்று கேட்டான். உடனே அவர்கள் இருவரும் தங்கள் உதடுகளை சிறு பிள்ளை போல கடித்துக் கொண்டு இருந்தார்கள்.
"ம்ஹும்" என்று சொல்லி தலையை ஆட்டினார்கள். பின்பு எலினா சரவணனை பார்த்து முறைத்தாள். அதை கவனித்த சரவணன் தனது புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டான். பின்பு நீயே உன்னை பத்தி என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்ல என்று கேட்டாள். உடனே சரவணன் எலினாவை பார்த்து சிரித்தான். பின்பு நான் இப்பவும் அதே சரவணன் தான், கையில ஒரு ரூபா கூட இல்லாத அதே சரவணன் தான் என்று சொன்னான்.